Assalamu alaikum. Good evening. Assalamu alaikum. Good evening. वालेकुम अस्सलाम वरहमतुल्लाहि वबरकातुह. Right, okay. நாங்கள்டகி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்லாம் நாங்கள் பார்த்தோம். ஸோ அதனுடைய குறிக்கோள்கள் நோக்கங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோம். அதில் 27 விடயங்கள் பார்த்தோம். யுனெஸ்கோவால் முன்னெடுக்கப்பட்டது 27 பிரின்சிபல் தத்துவங்கள் இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னோம். அதில் சுருக்கத்தை பார்த்தோம். அதே போன்று இன்னொரு விடயம் பார்த்தோம். மற்ற சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பேணுதல் அபிவிருத்தி பற்றிய சில விடயங்கள் பார்த்தோம். மற்றது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இலக்குகள் என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, இப்போ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விஷயம், இப்போ அது தெரியும், இந்த நோமலாக பேண்தகு அபிவிருத்தியினுடைய, அதாவது பேண்தகு அபிவிருத்தி என்று சொல்ற நேரம் அதனுடைய 27 பிரின்சிபல் தத்துவங்கள் வந்து, அதாவது இது பேண்தகு அபிவிருத்தி பற்றி குறிப்பிடப்பட்ட 27 விடயங்கள் மாத்திரம் அல்ல, இதை தாண்டி இன்னும் பல விடயங்கள் இருக்கிறது கருது. எனவே இந்த எதிர்கால நோக்கு, பேண்தகு அபிவிருத்தி அல்லது நிலைபெறான அபிவிருத்தி பற்றிய எதிர்கால நோக்கு பற்றி நாங்க ஒரு விளக்கத்தை பெற்றுக்கணும். நீங்க எல்லோரும் மெதுவா சின்ன சின்ன நோட் எடுத்துக்கொள்ளுங்க. பிறகு நான் நோட்டை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கேன். லேசிப்பட்ட விஷயம் இல்லைன்னு சொன்னேன் நான். உங்களுக்கு அப்ப எக்ஸாம் வரை நீங்க அந்த நான் சொல்ற தலைப்புகளை சின்ன குறிப்புகளாக எடுத்துக்கொள்ளுங்க. பிறகு நான் அனுப்புகிற நோட்ஸ் உங்களுக்கு படிக்கிறதுக்கு வாசிக்கிறதுக்கு இலவ. நாங்கள் 27 தத்துவங்கள் பற்றி பார்த்தோம். ரியோ டிக்ளரேஷன் பற்றி பிரேசிலில் நடந்த அந்த சமிட்ல முன்வைக்கப்பட்ட கருத்துக்களை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணினோம். இந்த தத்துவங்கள் எதிர்கால நோக்கில் உலகத்தினுடைய பேண்தகு தன்மைக்கு, உலகத்தினுடைய நிலைபெறான தன்மைக்கு ஒரு முக்கியமான பகுதியாக இணைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய இந்த போக்கு எதிர்காலம் பூகோள நிலைபெறான தன்மைக்கு அடிப்படையாக கொண்டதாக இருக்க வேண்டும் என்ற கருத்து நிலவுகிறது. முதலாவது விடயம்தான், அதுல சில கருத்தாடல்கள் செய்யப்படுகின்ற விடயங்கள்ல முதலாவது விடயம் ஒரு முறைமையான சிந்தனை அணுகுமுறை. முறைமை நாங்க சொல்ற விடயம் முறைமை. முறைமைன்னா என்ன? முறைமைன்னா என்ன? சொல்லுங்க. முறைமைங்கிறது இப்ப நீங்க தமிழ்ல என்ன சொல்லுவோம்? முறைமை அல்லது வேற என்ன சொல்லுவோம்? இப்ப எஜுகேஷன் சிஸ்டம்னா என்ன? மெத்தடா சார்? இல்ல, முறைமை வேற முறை வேற. மெத்தடுங்கிறது வேற, சிஸ்டம்ங்கிறது. எஜுகேஷன் சிஸ்டம் இன் ஸ்ரீலங்கா சொன்ன என்ன? நான் இதுல இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ல ஒவ்வொரு கோலத்தை கதைக்க வேண்டிய ஒன்று கிளைமேட் சேஞ்ச் சம்பந்தமான விஷயங்களை பின்னுக்கு வரும். அடுத்தது கரிக்குலம், பாடசாலை கலை திட்டத்துல நீங்க சஸ்டைனபிள் டெவலப் பண்ணிருக்கீங்க. உங்களோட நோக்கம் எஜுகேஷன் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், நிலைபெறான அல்லது பேண்தகு அபிவிருத்திக்கான கல்வி பற்றி தான் கழிச்சு கொண்டு வர. அப்ப அதுல அவங்க சில சில விடயங்களை ரியோ டிக்ளரேஷன்ல அவங்க சில முக்கியமான கருத்தாடல்களை செய்திருக்கிறார்கள். சரிதானே? எங்களுக்கு அந்த கருத்தாடல்கள்லாம் யுனெஸ்கோ தானே பொறுப்பு. நாங்க சொன்னோம்
யுனெஸ்கோ தான் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சம்பந்தமாக டீல் பண்ணுதுன்னு நாங்கள் ஏற்கனவே கதைச்சோம். சரிதானே? அதன் அடிப்படையில் பார்க்குற நேரம் யுனெஸ்கோவினுடைய இந்த கோட்பாடுகளை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதான் ரியோ பிரேசிலில் நடைபெற்ற ரியோ டிக்ளரேஷன் சொல்லி சொல்கிறோம். ஏற்கனவே நாங்கள் பார்த்துட்டோம். அதன் அடிப்படையில் சிஸ்டம்னு சொல்ல முறைமை, கல்வி முறைமை என்று சொல்கிறோம். இலங்கையினுடைய கல்வி முறைமைங்கிறது வேற, மெத்தட் வேற, முறை வேற, முறைமை வேற. இப்போ நீங்கள் என்ன ஒழுங்குன்னு சொல்லலாம், சிஸ்டத்தை என்ன சொல்லலாம், ஒழுங்கு இந்த கதையையும் நாங்கள் சொல்லலாம். ஆகவே அந்த ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட சிந்தனை அணுகுமுறை தேவைன்னு சொல்றாங்க. இப்ப நாங்க ஒரு எங்க உலகத்துல எந்த விதமான ஒழுங்குகளும் பேணப்படுவதில்லை. இப்ப இதுல கருத்தமனை கொள்வோம். முதலாவது இப்ப நாங்க உலகத்துல இருக்கிற பிரச்சனை எப்படி நோக்குறோம் சொல்லுங்க. என்ன அடிப்படையில் நோக்குறோம்? முழுமையா நோக்குறோமா, தனித்தனியை நோக்குறோமா? ஒவ்வொரு பிரச்சனையும் எப்படி பார்க்கப்படுகிறது? என்ன மாதிரி சொல்லுங்க. தனித்தனியாவா சார்? தனித்தனியா இது செய்யுது. பட் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்குள்ள டோட்டலா பார்க்கணுங்கிறார் முதலாவது விஷயம். முதலாவது சொல்றாங்க எதிர்கால நோக்குல இப்ப நீங்க சூழல் மாசடைதல்ங்கிறத ஒரு போக்குல பாக்குறீங்க, கிளைமேட் சேஞ்சுங்கிறது இன்னொரு போக்குல பாக்குறீங்க. இப்போ கிளைமேட் சேஞ்சால ஏற்படுற விளைவுதான் குளோபல் வார்மிங், பூகோள வெப்பமயமாகும். இப்ப இலத்திரனியல் கழிவுகள் இது ஒரு சைட்டால போய்கொண்டிருக்கு. அடுத்தது நகரமயமாக்கத்துல முழுக்க நாங்க இப்ப என்வாயன்மெண்ட் அழிச்சு அது ஒரு வகையான டிசாஸ்டர்ல போய்கொண்டிருக்கு. இப்ப போதைப் பொருள் அடிமையாதல்ங்கிற ஒரு சைட்ல போற நேரம் சமூக ரீதியான விளைவுகள் இன்னொரு கோணத்துல போய்கொண்டிருக்கு. இண்டிவிஜுவலாக பொருளாதாரத்தை தேடுறதுக்காக மக்கள் மேற்கொள்ற தனி நடவடிக்கைகள், உணவு எடுத்துக்கொண்டா உழைப்பு நோக்கமாக கொண்டு என்ன செய்யறாங்க, தனிய பியோலி என்ன செய்யறாங்க சொல்லுங்க, எதண்டான செய்து வித்து புழப்பு நடத்துவோம். ஒரு காலத்துல மக்கள் சரியான கன்சர்ன். எப்படி கன்சர்ன்? மக்களுக்கு வழங்குற உணவு எப்படிப்பட்ட உணவா இருக்கணும், மிகவும் நேர்த்தியான உணவா இருக்க வேண்டும் யோசிச்சாங்க. பட் இப்ப என்ன நடக்குது? இப்ப நீங்க இப்ப இருக்கிற கடைகளுக்கு போனா நீங்க சாப்பிட்ற உணவுகள் என்ன மாதிரி சேஃப்டியான பாதுகாப்பான உணவா, நியமமான முறையில தயாரிக்கப்பட்ட உணவா, இயற்கை பொருட்கள் சேர்க்கப்பட்ட உணவா? இல்லை. அப்ப நாங்க இப்ப இதை முழுமையா பார்க்கணுமா, தனித்தனியா பார்க்கணுமா? இந்த பிரச்சனைகளை எப்படி பார்க்கணும்? உலகளாவிய ரீதியில் இருக்கப்பட்ட பிரச்சனைகள் எப்படி எதிர்நோக்கப்படணும்? முழுமையான பார்வை இருக்க வேண்டுமா, அல்லது தனித்தனியான பார்வை இருக்க வேண்டுமா? ஒரு பிரச்சனையும் தனித்தனியை கையாளுறது எது பெட்டர்? முழுமையா பார்க்குறது. இதைத்தான் சொன்னாங்க சிஸ்டம் திங்கிங் அப்ரோச், ஒரு ஒழுங்கமைந்த சிந்தனை அணுகுமுறை சொல்றாங்க. இரண்டாவது விஷயம்தான் சொல்றாங்க உள்ளூர் ரீதியாக இருக்கிற பிரச்சனைகளை எழுவினாக்களை பூகோள ரீதியா சிந்திக்கிறேன். நீங்க இலங்கையில கழிவு முகாமைத்துவம், பொலித்தீன் பாவனை பிரச்சனை அறிக்கின்றா நாங்க அதை இலங்கைக்கு மட்டும் வரையறுத்ததா பார்க்கலாமா? இலங்கையில பொலித்தீனை எரிக்கிறாங்க, அது இலங்கைக்குரிய பிரச்சனை நின்று விடலாமா? சொல்லுங்க. நான் கதைக்கிறது நீங்க உங்களுக்கு விளங்கு தெரியும். இப்ப இலங்கையில ஏற்படுற பிரச்சனை இலங்கையில மட்டும் முற்றுப்புள்ளி வச்சுட்டு இருந்தா சரி வருமா? ஏன் அதை ஒரு பூகோள ரீதியான விளைவுகளை ஏற்படுத்தும் சொல்றாங்க? உதாரணம் சொல்லுங்க.
இலங்கையில பொலித்தீன் எரிக்கிறது எப்படி மற்ற நாடுகளுக்கு பிரச்சனை ஏற்படுது. இலங்கையில இருக்கிற எமிஷன் சார் இப்போ உதாரணமா இலங்கையில காடுகள் அழிக்க போக்கலே அல்லது பொலித்தீன் எரிக்க போக்கலே வெப்பம் அதிகரிக்குது. வெப்பநிலை அதிகரிக்க போக்கலே துருவங்கள்ல இருக்கிற பனிக்கட்டிகள் கரைக்கப்பட்டு கடல் நீர்மட்டம் அதிகரிக்கும். கடல் நீர்மட்டம் அதிகரிக்கிற சந்தர்ப்பத்துல தீவுகள், சின்ன சின்ன தீவுகள் எல்லாம் அழிவுக்குள்ளாகும் சார். ஏனைய விலங்குகள் அழிவுக்குள்ளாகும். ஓகே, வெரி குட். இப்ப ஓகே, உங்களோட எக்ஸலண்ட் ஆன்சர். ஓகே, அதை இன்னும் கொஞ்சம் நான் மேம்படுத்தி சொல்றேன். என்னன்னா, இப்ப இலங்கை என்பது எங்கு இருக்கிறது என்ற கேள்வி ஒன்று கேட்கணும். இலங்கைக்கு தனியே வரையறுக்கப்பட்ட வளிமண்டலம் இருக்கிறதா? அதாவது இலங்கட வளிமண்டலத்துக்கும் உலக வளிமண்டலத்துக்கும் தொடர்பு இல்லை. அப்படி ஒரு ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல சார். இல்ல, வளிமண்டலம்ங்கிறது பொதுவானது. இலங்கைக்கு மாத்திரம் எல்லை ஓட்டு சுவர் கட்டின கடல் இருக்குதா? இல்ல இல்ல. அப்ப நாங்க இலங்கையில செய்யற அநியாயங்கள் எங்க வந்து சேரும்? உலகம் முழுக்க சேருமா? சேரும். அதனாலதான் யோசிக்காங்க, உங்களோட உள்ளூர் ரீதியான எழுவினாக்கள் பிரச்சனைகளை ஒரு பூகோள ரீதியான சூழமைவுல பாருங்கன்னு சொல்றான். குளோபல் கான்டெக்ஸ்ட். நிறைய நான் ஒரு வீடியோஸ் கொஞ்சம் காட்டுவேன், நான் இடையில பாப்பேன். நீங்க டெரிபிள், நான் கிளைமேட் சேஞ்ச் வரக்குள்ள கொஞ்சம் வீடியோஸ் கொஞ்சம் ரெடி பண்ணி இருக்குதுன்னு காட்டுறேன். அதை பாருங்க, எவ்வளவு பயங்கரமான விஷயங்கள் உலகத்தில் நடக்குது. நாம யாழ்ப்பாணம் இல்லாம போறதுக்கு நாமள காரணம். எதிர்காலத்துல ஜப்னாங்கிற இதோண்டே இருக்காது சொல்றான். ஜப்னா பெனிசியுலா, அது என்ன சொல்ற பெனிசியுலாவுக்கு தமிழ்ல தெரியுமா? தமிழ் யாழ்ப்பாண பெனிசியுலாக்கு தமிழ்ல என்ன சொல்ற? தீப கற்பகம். என்ன சொல்ற? யாழ்ப்பாண தீப கற்பகம். அட்ரஸ் இல்லாம போயிருந்தோம். அதான் நான் சொன்னேன், பப்புவா நியூகினி, நியூசிலாந்துக்கு பக்கத்துல இருக்கிற பப்புவா நியூகினி இருக்காது. நீங்க நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஏழுமா இருந்தா மால்டீவ்ஸ்ல ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது. அந்த பார்லிமெண்ட், கான்ஃபரன்ஸ் பார்லிமெண்ட், அந்த பார்லிமெண்ட் எங்க நடந்தா கடலுக்கு அடியில். எங்க நடந்த? எங்க நடந்தது? கடலுக்கு அடியில். கடலுக்கு அடியில மேசையெல்லாம் தண்ணிக்குள்ள செய்து, கடல்ல எழுதக்கூடிய பெண்கள் செய்து, அந்த பேப்பர் எல்லாம் தயாரிச்சு எல்லாரும் அந்த கோகுல்ஸ் போட்டு ஆக்சிஜன் சிலிண்டரோட போய் இருந்து கீழே கடலுக்குள்ள இருந்து தான் மீட்டிங் நடந்தது. எனக்கு ஆண்டு ஞாபகம் இல்லை. ஏனென்றா எங்களோட நிலை இதுதான். எதிர்காலத்துல நாங்க கடலுக்குள்ள போறோம் காட்டுறதுக்காக. கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்க. ஓகே, சரியா? நான் முடியுமா இருந்தா அந்த வீடியோ உங்களுக்கு காண்பிக்கிறேன். சரிதானே? ட்ரை பண்ணுங்க. இல்லாட்டி விளங்கிட்டா நான் கதைக்கிறது அதுதான் மற்றாக்களும் கேக்குதா? எல்லாரும் கேக்குதா? ரைட், ஓகே, ரைட். மூன்றாவது விஷயம், நீங்க நாங்க ஒரு விஷயம் இன்னைக்கு வாழ்க்கையில, நான் ஒரு மரம் வெட்டுறதால இந்த பூமிக்கு பெரிய பாதிப்பு வருமா? அப்படி ஒரு சிந்தனை உங்கள்ட்ட இருக்குதா இல்லையா? நான் ஒரு மரத்தை வெட்டுறதால இந்த லேண்ட்ல இருக்கிற சில விஷயங்களை கிளியர் பண்றதால, மரங்கள் கொஞ்சம் ஒரு 3-4 மரத்தை வெட்டி புல்ல கிளியர் பண்றதால உலகத்துக்கு பாதிப்பு இருக்குமா? இந்த சிந்தனை சில நேரம் எங்களுக்கு இருக்க இடம் இருக்கா இல்லையா? இருக்கும். அதுல விடயங்களை கதைக்க போறோம். நான் நிறைய விஷயம் இருக்குது இதுல. கிளைமேட் சேஞ்சில் உலகத்தில் இலங்கையில் இருக்கிற கணக்க விஷயங்கள் கலப்பன் எவ்வளவு அற்புதமான விடயங்கள் இருக்கு. நாம் அடுத்த வகுப்புகளில் அதை பற்றி கதைச்சிட்டு போவோம். கொஞ்சம் வாங்குவது இதை பிள்ளைங்க இருந்து
ஓகே ரைட். அப்ப நாங்க ஒவ்வொரு நுகர்வோராலையும் பாதிப்பு ஏற்படுகிறது. நீங்க வளங்களை பயன்படுத்துறதால உலகத்துல பாரிய பாதிப்பு ஏற்படுத்துறது விலகிக் கொள்ள வேண்டும். உதாரணமாக இப்ப இலங்கையில இருக்கிற வளம் வெளிநாட்டுல பயன்படுத்தப்படுறதுக்கு உதாரணம் சொல்லுவோம். இலங்கையில் இருக்கிற வளம் வெளிநாட்டுல பயன்படுத்தப்படுறது எப்படி? ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. இலங்கையில எப்பாவலையில என்ன இருக்குன்னு சொல்லுங்க. எப்பாவலையில என்ன இருக்கு? அனுராதபுர டிஸ்ட்ரிக்ட்ல தம்புத்தேகமைக்கு பக்கத்துல இருக்கிற என்னுடைய நாட்டுடைய ஜனாதிபதி வந்து பிறந்த இடம் வர வளர்ந்த இடம் தம்புத்தேகம். அதுக்கு பக்கத்துல எப்பாவலை இருக்கிறது. எப்பாவலையில் இருக்கிற முக்கியமான அம்சம் என்ன? யாராவது சொல்லுங்க. என்ன குயிக்கா சொல்லணும். என்ன? தெரியாத அவரு இருக்கும். எப்பாவில் என்ன இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? ஜனனீஸ்வரி, முபிஹா தெரியுமா? ஹப்சா தெரியுமா தெரியாதா? சங்கீதிகா, நுஸ்ரா, நஷானா. சார் எங்க இருக்குதுன்னு சொல்லி கேட்டா டிஸ்ட்ரிக்டா? எப்பாவலையில் என்ன இருக்குது? எப்படைட். எப்படைட் எனப்படுகின்ற ஒரு கனிமம் இருக்கிறது. 600 வருடங்களுக்கு எங்களுக்கு போதுமான அளவுக்கு அது இருக்கிறது. இப்ப இருக்கிற ரேட்ல போனா ஒரு கவர்மெண்ட் அது அமெரிக்காவுக்கு விற்கிறதுக்கு முயற்சி செய்தது. கிட்டத்தட்ட 30 வருஷத்துல அதை முடிக்கிறதுக்கு கூட திட்டம் இருந்துச்சு. அப்புறம் அதை பெரிய எதிர்ப்பாலைகள் உருவாகி இறுதியாக நடந்துச்சு, அது நிறுத்தப்பட்டது. அப்ப இது கவர்மெண்ட் பாலிசி. பட் இண்டிவிஜுவல் டிசிஷன் என்று சொல்றது. இப்ப நீங்க உற்பத்திக்காக இப்ப தூர இடங்கள் இலங்கையில இப்ப நீங்க என்ன செய்றீங்கண்டா தூர இடங்கள்ல இருந்து கொண்டு வருகின்ற இதெல்லாம் பொருட்களை கொண்டாந்து இங்க உற்பத்திக்காக செய்றீங்க. இப்ப இலங்கையில வந்து சில பொருட்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுது தூர இடங்கள்ல கொண்டாந்து சில உற்பத்தி நடக்குது. உதாரணமா குருநாகல்ல இருக்கிற தேங்காய் திரவகத்தை கொண்டு போய் தேங்காய் உடைச்சு அதுல தேங்காய் திரவத்தை கொண்டு போய் பாணந்துறையில வினாக்கிரி செய்யலாம். அப்ப அங்க போற நேரம் இருக்கிற ரிசோர்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து வளங்கள்ல அபரிவிதமான விஷயம் நடக்கிறது. நீங்க உங்களுக்கு ஒரு கவலை வருமா? உங்களோட பிசினஸ் நடந்தா சரி. ஆகவே ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். என்னுடைய தனிப்பட்ட போக்கு இந்த உலகத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற விஷயத்தை நீங்க என்ன செய்யணும்? சிந்திக்கணுமா இல்லையா? சிந்திக்க வேண்டும். இது முக்கிய விடயம். அடுத்தது நீங்க இப்ப 4வது விடயம் ஏதாவது ஒரு விடயம் தொடர்பாக முடிவெடுக்கிற போது அல்லது தீர்ப்பொண்ட எடுக்கிற போது தீர்மானம் அல்லது தீர்ப்பு எடுக்கிற போது ஏதாவது ஒரு விடயம் தொடர்பாக நீங்க ஒரு பிசினஸ் என்வாயன்மெண்ட் தொடர்பான ஒரு சூழலியல் தொடர்பான ஒரு பயிர் நிலம் கொண்டு உருவாக்குறது தொடர்பான அல்லது இப்போ நாங்கள் ஒரு நாட்டில் அபிவிருத்தி தொடர்பான ஏதாவது தீர்மானம் ஒரு அரசாங்கமா இருக்கலாம், ஒரு பிரதேசமா இருக்கலாம், ஒரு குழுவா இருக்கலாம். யாருண்டான இப்ப நீங்க ஒரு சரி உங்களோட ஊர்ல நீங்க ஒரு கோழி பண்ணை ஒன்று போட போறீங்க. அது பற்றிய சாத்தியக்கூற சொல்லுங்க விரைவா. கோழி பண்ணை போடுறதுக்கு நீங்க ஒரு திட்டமிட்டு இருக்கிறீங்க. அதை போடலாமா போடலாதா நீங்க வசிக்கிற இடத்துல?
முடியுமா முடியாதா? ஏலும் சார். போனேல ஏனண்டா பக்கத்துல இருக்கிறார்கள் எவ்வளவு துர்நாற்றம் வீசும். ஓ கிட்ட போடையில அதுக்குண்டு வேற அந்த அது ஏரியால அப்ப சொல்லுங்க, இலங்கையில் அப்படி வேறாக்கப்பட்ட இடம் இருக்கிறதா? இல்ல ஒதுக்கப்பட்ட பிரதேசம் இருக்குது தானே சார். ஆனா இந்த இல்ல இல்ல, மக்கள் வாழாத தனி இண்டஸ்ட்ரியல் ஏரியா, தனி போல்ட்ரி ஃபார்ம், தனிய மக்கள் வேற இடத்துல இருக்காங்க. எங்கட இதை நீங்க வெளிநாடுகள்ல கொஞ்சம் வாய்ச்சி பாருங்க. அமெரிக்காவில் இண்டஸ்ட்ரியல் ஏரியாண்டா மக்கள் அங்க போக மாட்டாங்க. தொழிற்சாலைகளுக்கு வேலையாட்கள் போவாங்க, குடியிருப்பு இல்லைங்க சொல்றாங்க. சேம் திங் வெளிநாடுகள்ல இண்டஸ்ட்ரியல் இப்ப இங்க கத்தார்ல எல்லாம் இருக்குது சார் இண்டஸ்ட்ரியல் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்களும் பெய்த் இல்ல அப்படி சொல்லிக்கிறது கேள்விப்பட்டேன். நான் உங்களுக்கு பிடிஎஃப் முடியுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா பிடிஎஃப் வரும் உங்களுக்கு. ஒவ்வொரு நான் சொல்லியிருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் தமிழ்லே இல்லை, தமிழாக்கம் செய்து இது முழுக்கப்பட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டிருக்கிறார். இது அப்படியோ எடுத்து முழு சமரியும் உங்களுக்கு வரும். பாத்திமா விளங்கிட்டா? பாத்திமா ஓகே ரைட். பயப்பட தேவையில்லை, செஞ்சு கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு ஹாஃபுக்கு மேல முடிஞ்சது. உங்களுக்கு வரும், அது விரைவில் வரும். எல்லாம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சம்பந்தமான முழு நோட்ஸும் வரும். டோன்ட் வரி. ஓகே, நீங்க இப்ப நோட் பண்ணிக்கொள்ளுங்க முக்கியமான விஷயங்கள். அப்ப நான் சொன்ன இந்த இண்டஸ்ட்ரியல் பேஸ் விஷயம், நீங்க சொன்ன மாதிரி கட்டார், நான் மலேசியாவுக்கு போயிருந்தேன். அங்க போன போது இந்த மக்களை காணலாங்க. பதிவிடங்கள் போனோம். ஒரு ஊருன்னு சொல்லி இப்ப எங்கட இருக்கிற கிராமங்கள் மாதிரி தான் அங்கேயும் இருக்குது. அங்க போனா தனி குடியிருப்புகளை தவிர நோ இண்டஸ்ட்ரீஸ், நோ இது ஆஃபீஸஸ் ஒன்றும் இல்லை. பட் கோலாலம்பூர் சிட்டி, இப்போ எங்கட கொலம்பு சிட்டி மாதிரி கேஎல் சிட்டி தான் நம்மளோட கேபிட்டல் சிட்டி. அங்க போனா அங்க மக்கள் வாழ்றது. நாங்க கொழும்புல ஆக்களும் அதுக்குள்ளதான் மினிஸ்ட்ரிஸும் அது கலம்பு தான் இருக்குது. பல ஆபீஸுகள், வர்த்தக நிலையங்கள் எல்லாம் உண்டா இருக்குது. இப்படி செட்டப் போட நான் அங்க பார்க்கறேன். அது ஒரு பியூட்டியா இருக்குது. அதே மாதிரி நாங்க பட் ஆனால் இதுல நான் சவுதியில கொஞ்சம் காலம் இருந்தேன். அங்க டிஃபரெண்ட். உண்மையா அங்க ரெண்டும் இருக்குது. ஆக்கள் பதிக்கிற பிஸ்னஸ் எல்லாம் கிட்டத்தட்ட பட் பிஸ்னஸ் டவுனும் இருக்குது, அதே நேரம் மக்கள் வதிவிடம் இருக்குது. இந்தியா நியூ டெல்லி போன போது அது ஒரு பயங்கரமான ஒரு ஒரு காட்சி. அதே ஒரு ஒரு டெரிபிள் நியூ டெல்லி இந்தியா. ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு விதமான இதுகளை கொண்டிருக்கு. பட் நாங்க சொல்றாங்க இப்ப என்னன்னா, இப்ப ஒரு ஒரு முடிவு எடுக்கிறோம். நாங்க இப்ப நாட்டுல அபிவிருத்தி ஏன் இலங்கையில இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டது? திட்டமிடப்படாத அபிவிருத்தி பணிகள். சைனாவில் நாங்க போகல, பட் எங்களோட பிரதர் போயிருந்தார். அவர் இதுக்கு யூனிவர்சிட்டியில இருந்து அவர் லெக்சர் ஆகிருந்தார். அப்போ அவர் அது ஜிஐஎஸ் இதுல போயிருந்தார் ட்ரைனிங் சைனாக்கு. அவர் வந்து சீனியர் லெக்சரர். அவர் சொன்னார், அங்க பிளான் பண்றாங்களாம் ஒரு டவுனை ஒரு 500-600 வருஷத்துக்கு பிறகு வர பிரச்சனைகளையும் உலகம் இருந்தால் அழியாம எப்படி இந்த மக்கள் பிரச்சனை எல்லாம் இருக்கணும்னு சொல்லி அடுத்த ஜெனரேஷனுக்கு செய்யறாங்க. இலங்கையில வார மாதத்துக்கு ஏதாவது திட்டம் இருக்குதா? நெக்ஸ்ட் மந்த் என்ன நடக்கும் ஏதாவது பிளான் இருக்குதா? எங்களுக்கு ஒரு ஒரு ஸ்கூல்ல கட்டடம் கட்டக்குள்ள என்ன அரசியல்வாதி வந்தாச்சு, இவ்விடத்துல கொஞ்சம் இடம் இருக்கேன்னு அப்ப கட்டடம் காட்டுவோம். ஊர்ல ஒரு அரசியல்வாதி ஒரு கட்டடத்தை கொண்டாடுறது என்ன அவருடைய பேர் எடுக்கிறதுக்காக இவ்விடத்துல ஒரு சின்ன கட்டடம் ஒன்று கட்டுவோமே. உங்களுக்கு தெரியுமா இந்த ஒரு உங்களோட இந்த வெள்ளப்பெருக்குகள் இலங்கையில ஏற்படுற பிரச்சனை கதப்பம் டீப்பாக வெள்ளப்பெருக்கு ஏற்படுற பிரச்சனை பத்தி தெரியுமா உங்களுக்கு? வெள்ளப்பெருக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் தெரியுமா தெரியாதா? இலங்கையில வெள்ளப்பெருக்கு ஏற்படுதா இல்லையா? அந்த வெள்ளப்பெருக்கோட பிரச்சனை என்னன்னா, கொண்டு சர்வே என்ற ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்கு. கொண்டு சர்வேண்டா சம உயர கோடு படிச்சிருக்கீங்க. சிலர் ஜியோகிராபி செய்த ஆக்கள் முழுமையா படிச்சிருப்பீங்க, அல்லது இதுகள்ல இந்த பாடங்கள் 6 தொடக்கம் 9க்குள்ள வர ஜியோகிராபியில படிச்சிருக்கீங்க. ஜியோகிராபியில கொண்டு வந்து சம உயர கோடுகள், குன்றுகள், ஒரு மலைகள், மலைத்தொடர்கள்ங்கிற விஷயம் எல்லாம் சம உயர கோடுகளால காட்டப்படும். இந்த கொண்டு சேவை சம உயர கோட்டு சேவை ஒன்று செஞ்சு எவிடத்த உயரம், எவிடத்த பணிவு, எப்படி தண்ணி ஓடணும் பிளான் பண்ணி தான் நாங்கள் ஒரு டெவலப்மெண்ட் செய்யணும்.
எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஏதாவது ஊர் பிரதேசங்கள்ல கொண்டு சர்வே செஞ்சு நான் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. சமூக கோட்டு அளவை ஒன்று செய்து அதற்கேற்றவாறு தான் ட்ரைனேஜ் சிஸ்டத்தை செஞ்சு எங்க தண்ணி போகணும், கடலுக்குள்ளேயா ஆத்துக்குள்ளேயா குளத்துக்குள்ளேயா, கடலுக்கு அண்மித்த பிரதேசத்தில் கடல்ல போகணும், ஒரு குளங்கள் அண்மித்த அன்றாபுரம் போன்ற பிரதேசங்கள்ல அந்த தண்ணி எந்த குளத்துக்கு அனுப்புறங்கிற ஒரு பிளானும் கிடையாது. வந்த இடத்துல காணொண்ட காட்டுங்க, கொண்டே தண்ணியை விடுங்க. ஆத்துல இருக்கிற தண்ணி ஊருக்குள்ள வர்றது தான் கான் கட்டுப்பட்டது. அடுத்தது கெப்பாசிட்டி, டனல் சிஸ்டம். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டா பெரிய டனலுக்குள்ளால தண்ணி அனுப்பிவிட்டோம்னா வேண்டிய எந்த வெள்ளம் வந்தாலும் அள்ளி போயிடும். இது அப்படி இல்லையே, சின்ன ஒரு காணை காட்டி விடும், விட்டா வெள்ளம் வந்த விளங்குதா பிரச்சனையில் உங்களுக்கு என்னண்டு? தீர்மானம் எடுக்கிற போது வித்தியாசமான கோணங்கள்ல நாங்க வாழ்க்கையில தீர்மானம் எடுக்கிறது பழகி கொள்ளணும். வாழ்க்கை பர்சனல் அல்ல, ஒரு நாட கருதுற போது சரி சொல்றாங்க. அடுத்த விடயம் தான் அவங்க சொல்றாங்க, இந்த உலகத்தில் இருக்கிற பொருளியல் பெருமானங்கள், சமய பெருமானங்கள், சமூக பெருமானங்கள் மக்களுக்கான ஒவ்வொரு ஆர்வங்களுக்கும் பின்னணிகளுடன் கூடிய இடைத்தாக்கங்களுக்கும் இவற்றை இனங்காண்பது முக்கியம். நாங்க எந்த அளவுக்கு எக்கனாமிக் வேல்யூ பத்தி யோசிக்கிறோம். உதாரணமா நான் சொல்றேன், இப்ப ஒரு பொருளியல் பெருமானம் ஒன்றை பத்தி நாங்க சில விஷயங்களை சிந்திக்கிறோமா? இப்ப எங்கட நாட்டில் இருக்கிற வளம் உலகத்துல ஒரு கிஃப்டாக வழங்கப்பட்ட எங்கட நாடு என்பது இயற்கை அரண்மிக்க. நீங்க வெளியே போனாக்கள் யாரும் இருக்கிறீங்களா? ஏதாவது நாடுகளுக்கு இதுல யாராவது இருக்கிறீங்களா? சார் நான் கத்தார்ல தான் நிக்கிறேன். யாரு? நஷானா. நஷானா, நீங்க கட்டார்லாம் இருக்கிறீங்க, இப்பயும் கட்டார்லாம் இருக்கிறீங்க? ஓ சார். ஓகே நஷானா, நீங்க முதல் மற்ற கிளாஸ்ல இருக்கக்குள்ளேயும் கட்டார்லாம் என்ன? ஓ சார், போன நோம்புலையும் இருந்தேன், இந்த நோம்புலையும் வந்துட்டு வெக்கேஷனுக்கு வந்தீரேன். இப்ப நெக்ஸ்ட் வீக் போறேன் திரும்ப நாட்டுக்கு போறேன். ஸ்ரீலங்கா வரேன். ஸ்ரீலங்கா யூ கமிங் பேக்? எஸ் சார். வெக்கேஷனுக்கு போறதும் பாரு, என்ஜாய் பண்றீங்க ஃளைட். என்ஜாய் பை ஃளைங். ஓகே குட். இப்ப கொஞ்சம் உங்களோட ஃபீலிங்கை சொல்லுங்க. கட்டார் ஆர்டிஃபிஷியலி வெரி பியூட்டிஃபுல் கண்ட்ரி. நேச்சுரலி எது பியூட்டிஃபுல்? எங்கட நாடு சார் நேச்சுரல்ல பியூட்டிஃபுல் ஸ்ரீலங்கா தான். நீங்க இந்த இலங்கையில பயணிச்சிருக்கிறீங்களா எல்லா இடங்களுக்கும்? அதிகமான இடங்களுக்கு பயணிச்சிருக்கேன் சார். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது 10 years. நான் சொன்னேன் உங்களுக்கு முதலையும் சொல்லியிருக்கிறேன், இலங்கையில உள்ள ஒவ்வொரு மூலை முடுக்குகளுக்கும் போறது. நான் ரிசர்ச்சில் இருக்கக்குள்ள 10 years பயணிச்சு தொடர்ச்சியாக எவ்ரி வீக் போகும் நாட்டில் ஒவ்வொரு மூலை முடுக்குகளும். ரிசர்ச்சில் நான் ஒரு 10 years 92 to 2002 ஒர்க் பண்ணினதுல இந்த இலங்கையில போகாத மூலை முடுக்கள் கிடையாது. உண்மையிலே ஒரு அழகு என்றால் இயற்கை அழகு மிக்க நாடு. கோடிக்கணக்கில் செலவழிச்சு டூரிஸ்ட் இங்கே வராங்க. பட் நாங்கள் அங்கே காண்ற செயற்கை அழகு கண்ணுக்கு அழகா இருந்தாலும் உடலுக்கும் ஆரோக்கியத்துக்குமான அழகும் உல சந்தோஷமும் இலங்கையில் இருக்கிறது. பட் பொருளியல் ரீதியாக அடுத்த விஷயத்துக்கு அப்போ நாங்கள் எக்கனாமிக் வேல்யூ வந்து பார்க்குற நேரம் எங்கட இருக்கிற தாவர வளம், புவி வளம், வளிவளம், கடல் வளம், நில வளங்களினே புவியில இருக்கின்ற கனிமங்கள் எந்த பெருமானமும் நாங்கள் அளிக்கவில்லை. 75 வருடங்களா, 75 வருடத்துக்கு முதல் பெருமானம் அளிக்கப்பட்டு கணிசமான அளவு நாட்டை விட்டு போயிடுச்சு, வெளிநாட்டவர்களால சூறையாடப்பட்டு. அதற்கு பிறகு வந்து 75 வருடங்களையும் தனிப்பட்ட நபர்களுடைய இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட்டுக்காக நாட்டு வளம் பயன்படுத்தப்பட்டது. குறிப்பிட்ட சில நபர்கள் பொது நலனுக்காக அல்ல, நாட்டின் விருத்திக்காக அல்ல. ஸோ எக்கனாமிக் வேல்யூ பற்றி நீங்க இனம் கண்டுகொள்ள வேண்டும். ரிலீஜியஸ் வேல்யூ ஒவ்வொரு சமயத்துக்கும் நாங்கள் அதில் பேட். நாங்கள் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் தானே, அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள். நாங்களும் பேட். எங்களை போன்ற நாடுகளும் இருக்கிறது. we are also bad. எதுல? ரிலீஜியஸ். ஒவ்வொரு சமயத்தினுடைய விழுமியங்களை நாங்கள் மறந்திருக்கிறோம் எல்லா சமயத்திலும்.
இது சமூகத்துக்கு ஒரு பெருமானம் இருக்கிறது. சமய விழுமியங்களை நீங்கள் இனங்கண்டு கொள்ள வேண்டும். சோசியல் வேல்யூஸ், சமூக பெருமானங்கள், இதை கட்டாயம் யோசியுங்க. எந்த அளவுக்கு பெருமானம் சொல்லி சமூக பெருமானம் எங்களுக்கு எங்களோட சமூகம் ஒன்றே இல்லை. எங்களுக்கு அந்த அளவுக்கு மோசமா நாங்க இருக்கிறோம். நாங்க வாசிக்கணும், நிறைய வாசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு எங்களோட சமூக பெருமானம் சீரழிந்திருக்கிறோம். சரிதானே? இது முழுமையாக இருக்க வேண்டும், முழுமையானதாக இருக்க வேண்டும். என்னத்துக்காக? மக்கள் வந்து ஒரு வித்தியாசமான மக்களுடைய ரசனைகள், ஆர்வங்கள், பின்னணிகள், அது எவ்வாறு இடைத்தாக்கம் புரிகிறது என்பதை அடிப்படையாக கொண்டு நாங்கள் இதை கருத்தில் கொள்ளணும். அடுத்த விடயம்தான் இதுல நீங்க பொது மண்பதையின் தோற்றம் என்று தமிழ்ல சொல்லுவாங்க பொதுவா. இப்ப உலகத்துல இதுக்கு எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க? இப்ப உலகத்துல எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க? ரஷானா, பாத்திமா, சங்கீதிகா, எத்தனை கோடி தெரியாத ஒருவருக்கும்? நுஸ்ரா, எத்தனை கோடி மக்கள்? 700 கோடி. எத்தனை கோடி? எத்தனை கோடி மக்கள்? 700 கோடி. 700 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அப்ப 700 கோடி மக்களுக்கும் 700 கோடி வகையான ரத்தமா இருக்குது. எத்தனை பிளட் இருக்குது ஹியூமன்ல? 4 வகை சார். அந்த 4 வகை தானே இருக்கிறது. எல்லாருக்கும் 2 கையும் 2 காலும் தானே இருக்கிறது. 2 கண், 2 காது, ஒரு மூக்கு, ஒரு நாக்கு, ஒரு வாய். இது தவிர வேற எதுவும் இருக்கிறதா? பட் யோசிச்சு பாருங்க, அதாவது உங்களோட குடும்ப இண்டிவிஜுவலா நீங்க எவ்வளவு பிளவுபட்டுக்கிறீங்க, உங்களோட குடும்பத்துக்குள்ள நீங்க எப்படி பிளவுபட்டுக்கிறீங்க, பிரதேச ரீதியா நீங்க ஒரு பிரதேசத்தை இன்னொரு பிரதேசம் எவ்வளவு அவமானப்படுத்துறீங்க, சமய ரீதியா எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, சமூக ரீதியாக சமூக அடுக்காக்கங்கள், சோசியல் ஸ்ட்ரயேஷன் என்று சொல்லுவாங்க. சமூக அடுக்காக்கங்கள், ஒவ்வொரு தொழிலுக்குமான சமூக அங்கத்தவர்களுக்கு இடையில எவ்வளவு வேறுபாடுகளும் பிரச்சனைகளும் இருக்கிறது. எனவே நீங்க எல்லாரும் ஒரே தோற்றம், ஒரே உற்பத்தியை உடையவர்கள், எல்லாரும் மனிதர்கள். அவர்கள் ஒரு ஒரு பொதுமையான ஒரு அகில ரீதியான சில குணாதிசயங்களை பொதுவாக கொண்டிருக்கிறார்கள் என்ற எண்ணக்கரு உங்கள்ட்ட வரவில்லையா இருந்தால் நாங்க ஃபெயில். அது அடுத்த முக்கியமான விஷயம். அடுத்த விஷயம்தான் உலகத்தில் இருக்கிற தொழில்நுட்பமும் இந்த சயின்ஸும் நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். தனிய பிரச்சனைக்கு என்ன செய்யாது, தீர்வு தராது என்றதை பார்த்துருக்கிறோமா இல்லையா? அது தீர்வு தருமா? எங்களுக்கு தீர்வு தருமா? தொழில்நுட்பம் விஞ்ஞானமும் எங்களோட பிரச்சனையை தீர்க்காது. அடுத்து ஏற்கனவே பார்த்த நாங்க மக்களுடைய பங்களிப்பு, முக்கியமாக சமூகத்தினுடைய இதுல, அதாவது மக்கள் பங்கு பற்றல், சமூகத்திலையும் சமூகத்தால் எடுக்கப்படுகின்ற முடிவுகளையும் அரசாங்கத்தினால் எடுக்கப்படுற முடிவுகளையும் சமூகத்தினுடைய தாக்கங்கள், பொதுமக்களுடைய தாக்கங்கள் இருக்க வேண்டும். ஒரு 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 கம்யூனிட்டி, ஒரு சமூகம், அது என்ன சமூகமாக இருந்தாலும் சரிதான், ஒரு நாட்டில் பிரதேசத்தில் உள்ள சமூகம் எடுக்கின்ற தீர்மானம், அதே போன்று அரசு எடுக்கின்ற தீர்மானங்கள்ல பொதுமக்களுடைய அழுத்தங்கள் இருக்க வேண்டும் சொல்றாங்க. ஏனென்றால் இந்த தீர்மானங்களால் பாதிக்கப்படுபவர்கள் மக்களே என்று சொல்றாங்க. மக்கள் தான் பாதிக்கப்படுவார்கள். அடுத்தது வெளிப்படைத்தன்மையை பண்ண சொல்றாங்க. ஒழித்து எதையும் செய்ய வேண்டாம். அடுத்தது அத்தோடு நாங்க பொறுப்பு கூறல்,
அரசாங்கத்தினுடைய தீர்மானங்களுக்கு பொறுப்பு கூறல் இருக்கவன். பொறுப்பு கூறல் எங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வழங்கப்பட்டால், பொறுப்பு வழங்கப்பட்டால் வகை கூறல் இருக்கிறது, அல்லது பொறுப்பு கூறல் வகை கூறல் இருக்கிறது. பொறுப்பேற்றல் என்பது டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி, வகை கூறல்ங்கிறது அக்கௌண்டபிலிட்டி. இதுக்கு ஒரு உதாரணம், உங்களுக்கு ஒரு ஜாப் கிடைத்தால், உங்களுக்கு ஒரு பதவி கிடைத்தால், அந்த பதவி வழங்குனரால சில பொறுப்புகள் ஒப்படைக்கப்படும், அதை சொல்லுவாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் எடுத்துக்கொண்ட பொறுப்புகளுக்கு நீங்கள் அந்த உங்களுடைய மேலதிகாரிகளுக்கும் அந்த நிறுவனத்துக்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், வகை கூற வேண்டும். So if you are taking responsibility, you have the accountability to your superior officer. இதுதான் இந்த தியரி. ஆகவே இதுல முக்கியமாக இந்த விடயத்தையும் கருத்தில் கொள்ளுங்க. அடுத்ததுதான் இறுதியாக இந்த முன்னெச்சரிக்கை. முன்னெச்சரிக்கை ஆற தொழிலுக்கு அமைத்துக்குள்ளேயும் சூழல் ரீதியான பாதுகாப்பு தொடர்பாக, சமூக ரீதியான பாதிப்பு தொடர்பாக நாங்க சில விடயங்களை கருத்தில் கொள்ளணும். நாங்க விஞ்ஞானத்தை தூக்கி பிடிக்கிறோம், சில சந்தர்ப்பங்கள்ல விஞ்ஞானம் கூட எங்களுக்கு உதவாதுன்னு சொல்றாங்க. ஏன்னு சொல்லுங்க, விஞ்ஞான பூர்வமான அறிவு ஒரு முழுமையற்றது, முழுமையான ஒரு முடிவை தராதது சில சந்தர்ப்பங்கள்னு சொல்றாங்க. ஏன்னு சொல்லுங்க ஆறாவது, ஏன் அதை நாங்க நம்ப கூடாதுன்னு சொல்றாங்க, சொல்லுங்க. ஏன்? அது மாறக்கூடியது. ஏற்கனவே கண்டுபிடித்து சொன்ன பல கண்டுபிடிப்புகள் இன்று காலத்தில் விட்டு அழிந்து போய் புதிய புதிய விடயங்கள் அதை பிரதியீடு செய்திருக்கிறது. ஆகவே அதில் எங்களுக்கு நாங்க கவனம் எடுக்க வேண்டும். அடுத்தது, இந்த நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டும், ஒரு பாரடைம் என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா என்ன இருக்க வேணும், முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். எது? இந்த நிலைபெறான அபிவிருத்தி என்பது ஒரு 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 முன்னுதாரணத்தை கொண்ட ஒரு பெருமானம் மிக்கதாக அமைய வேண்டும் சொல்றாங்க. இப்ப ஐக்கிய நாடுகள் சபை மிக மனிதனுடைய வேல்யூவை பற்றி, மனிதனுடைய சுதந்திரம் பற்றி, மனித உரிமைகள் பற்றி, சமத்துவம் பற்றி, சூழல் மீதான கவனம் பற்றி அழுத்தம் கொண்டிருக்கிறது. அதுக்கு பெருமானம் அளித்துக் கொண்டிருக்கிறது. அதாவது இந்த நிலைபெறான அபிவிருத்தி இந்த மனித வாழ்வியலோட தொடர்புடைய அம்சங்களுடன் ஒரு நெருங்கிய தொடர்பை கொண்டிருக்கிறதுன்னு சொல்றோம். நாங்க முக்கியமான ஒரு விடயத்தை கருதுவோம். உதாரணமா நீங்க உயிர் பல்வகைமையும் அதனை காத்தலும் எதன் அடிப்படையில? மனிதனுடைய பல்வகைமையின் அடிப்படையில. இதை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுவாங்க. உயிர் பல்வகைமை பற்றிய கருத்துக்கள் இருக்கிறது, சேம் டைம் மனிதனுடைய டைவர்சிட்டியும் இருக்கிறது.
அப்ப உயிர் பல்வாமை காப்பு. இதை பத்தி கதைக்க போனா என்ன சொல்லலாம்? யாராவது சொல்லுங்க. இப்ப நிலை பேரான அல்லது பேண்டது அபிவிருத்தி கருதுற போது கட்டாயமாக உயிர் பல்வாமைக்கு மதிப்பளிக்க வேண்டும் சொல்றாங்க. அதே மாதிரி உயிர் பல்வாமை காப்புக்கும் மதிப்பளிக்க வேண்டும். யாரை அடிப்படையாக கொண்டு மதிப்பளிக்க வேண்டும்? ஹியூமன், மனிதனை அடிப்படையாக கொண்டு ஏன்னா மனிதனுக்கு பயோடைவர்சிட்டியை பயன்படுத்தியும் வேண்டும். அதை காத்து கன்சர்வ் பண்ணி அடுத்த சந்ததிக்கு வழங்கவும் வேண்டும். இருந்தாலும் மனிதனிடத்திலையும் பல ஒரு பல் வகைமை காணப்படுவதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் ஊடாகத்தான் நாங்கள் என்ன செய்யணும்? இந்த பயோடைவர்சிட்டியையும் உயிர் பல்வாமையும் மற்றது அதனுடைய காப்பையும் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே அந்த இந்த பேண்தகு முன்னுதாரணமாக சில அடிப்படை அறவொழுக்கங்கள் கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது. ஒரு நியாயமான, ஒரு நிலைபேறான, ஒரு சமாதான போக்குடைய ஒரு பூகோள சமூகத்தை தோற்றுவிக்கின்ற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு பேண்டல் அபிவிருத்தி விடயங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். நாங்க யூஎன் ஐக்கிய நாடுகள் சபை எடுத்துக்கொண்டா எது டீல் பண்ணுது? இந்த எதை ஐக்கிய நாடுகள் சபையோட யுனெஸ்கோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ங்கிற புது கான்செப்ட். ஆக இந்த புது கான்செப்டை இது டீல் பண்ணி கொண்டு போகும்போது நாங்க கருத்துல கொள்ள வேண்டிய சில முக்கிய தலைப்புகள் இருக்கிறது. என்ன? ஒன்று, சுற்றாடல் பற்றிய விஷயம். இன்றைக்கு நாங்கள் அதை கொஞ்சம் விரிவா தனிய கதைப்போம். எங்களுக்கு இன்றைக்கு சவால் அளிக்கிற விஷயம், நான் சும்மா சின்ன ஒரு விடைய சொல்றேன். நீங்க ஒரு சின்ன வயதுல யாராவது கதைக்கக்கூடிய ஆக்கள் இருந்தால் சொல்லுங்க. உங்களோட இப்ப ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால் எமது நாட்டில் நீர நிலைமை எப்படி இருந்தது? இப்ப 20 விட கூடத்தான். ஆனா இப்ப உங்களோட அனுபவத்துல நான் நினைக்கிறேன் ஒரு 20 வயது தான் உங்களுக்கு சொல்லலாம். நீங்க ஒரு சாதாரணமா ஒரு 5-6 வயதுல அல்லது உங்களோட சிந்திக்கக்கூடிய ஒரு வயது பருவத்துல இலங்கையுடைய நீர், குடிநீர், ஏனைய நீர்கள் எங்களுக்கு பாவனைக்கு புறப்பட்ட நீர் நிலைமை எப்படி இருந்தது சொல்லுங்க. எப்படி இருந்தது? சிறப்பாக இருந்ததா, மோசமாக இருந்ததா? சொல்லுங்க. இலங்கையில இத்தைக்கு ஒரு 20-30 வருடங்களுக்கு நீர் நாங்க பயன்படுத்திய நீர் நிலைமையை பத்தி சொல்லுங்க. எப்படி இருந்தது? மோசமானதா தான் தெரிஞ்சு. 20-30 வருடத்துக்கு அவ்வளவு மோசம் இல்லை. இப்ப நீங்க அளவுக்கு 20-30 நீர் வந்து நான் நினைக்கிற மாதிரி சிறப்பானதாக இருந்துச்சு. கிணற்று நீர் அதிக அளவு பாவனையில் எடுக்கப்பட்டுச்சு. இப்ப அந்த பாவனையில் எடுக்கப்பட்ட கிணறுகள் வந்து கைவிடப்பட்டு அடுத்தது இந்த மக்கள் வந்து இந்த டெப் லைன் அப்படி இப்படி பழகினதுனால தண்ணியில தன்மை மாறிக்கு சார் முந்திய விட. அதாலதான் ஃபில்டர் வாட்டர்ன்றது ஒன்றும் அறிமுகப்படுத்தப்பட்டு இப்ப அந்த தண்ணீர தன்மை மாற்றப்பட்டுகிறதுனால. சரி, இப்ப நான் நீங்க எங்கட ஊரை ஒரு முன்னுதாரணமா நான் சொல்லலாம். நாங்க எங்கட ஊர்ல நாங்க ஒரு 35 இல்லை, ஒரு 40 வருஷம், ஓகே 40 இயர்ஸ் பேக், 40 வருடங்களுக்கு முன்னர் எங்களோட ஒவ்வொரு வீடுகளோட பெரிய லேண்ட்ல ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டோட பெரிய நிலப்பரப்பு மீதியா கிடக்கும். டாய்லெட் வந்து வீட்டில இருந்து 40-50 அடிக்கு அங்கால மற்ற தூரத்துல இருக்கும், 50 அடிக்கு அங்கால.
அதுல இருந்து ஒரு 50 அடிக்காங்கால கிணறு இருக்கு. விளையாண்டா நான் சொல்றது கிளியரா கேக்குதா? கேக்குதானே? ஹலோ, கேக்குதா கலைக்கிறது? ஓ சார் கேக்குது. அப்போ கிணறு இருக்கிறது. இதுல நாங்க என்ன செய்வோம், ஓ சார் விளையாடி கேக்குது. சின்ன வயசுல பின்னேற வேளைகள்ல நாங்க மேல்களை கழுவுவோம். அந்த தண்ணியினுடைய தன்மை குளிர், அதை ஒரு கிளாஸ்ல ஊத்தி பார்த்தா அந்த கிறிஸ்டல் சொல்லுவாங்க, பளிங்குகள், அது போன்ற கிளியர். அந்த தண்ணியை தான் நாங்க குடிச்சோம். எங்களுக்கு தெரியாது லைன் வாட்டர் சப்ஜெக்ட் தெரியாது. 40 வருடங்களுக்கு முதல், 45 வருடங்களுக்கு முதல் எங்களுக்கு டெப் வாட்டர், லைன் வாட்டர், குளோரினேட்டட் வாட்டர்ங்கிற கதையே கிடையாது. இப்ப எங்களுக்கு லேண்ட் இல்லை, வீடு கட்டுறதுக்கு லேண்ட் இல்லை. ஏனென்றா பாக்ஸ் மாதிரி சுவர்களையும் கட்டி நடுவில் வீடுகளை கட்டி மனிதனுக்கு கிணறுங்கிற சப்ஜெக்ட் இப்ப எங்களுக்கு இல்லை. கிணறுகள் இருந்தாலும் ஒரு சில கிணறுகள் இருந்தாலும் அந்த கிணத்துல இருந்து தண்ணி அள்ளினால் உலகத்துல என்னென்ன பாக்டீரியாக்கள் இருக்கணுமோ அவ்வளவும் அதில் இருக்கு. ஏனென்றால் அது முற்றுமுழுதாக இந்த டாய்லெட்டோட தொடர்புடைய டேங்குகளோட நேரடி தொடர்புகளை கிணறுகள் வைத்துக் கொள்கிறது. ஏனென்றால் 10 அடிக்காங்கால கிணறு, 10 அடிக்கிஞ்சால டாய்லெட் பிட். எப்படி மனிதனுடைய நீர் நிலை, உலகத்தில் இருக்கிற நீர்ல எத்தனை வீதம் கடல் நீர், கடல் பரப்பு எத்தனை வீதம்? உலகத்தில் இருக்கிற 70 வீதம், நிலப்பரப்பு 30. அப்ப மொத்த நீர்ல நன்னீர் எவ்வளவு, கடல் நீர் எவ்வளவு, நன்னீர் எவ்வளவு? மொத்த நீர்ல ஒன்றுமே தெரியாதா இல்ல சொல்ல மாட்டோமா? கடல் நீர் எவ்வளவு, நன்னீர் எவ்வளவு? brackish water and fresh water எவ்வளவு சொல்லுங்க? 97 வீதம், 3 வீதம். இந்த 3 வீதத்திலையும் குடிநீருக்கு உதவுறதுக்கு எவ்வளவு நீர் இருக்கு? எவ்வளவு நீர்? குடிநீர் 1 வீதம் சுத்தமான நீர். அதுலேயும் கணக்க நீர் பனிக்கட்டிகளாக உராய்ந்திருக்கிறது. வெரி டேஞ்சரஸ் சிச்சுவேஷன் எங்களோட ஃபியூச்சர். எங்களுக்கு ஆக்சிஜன் இருக்காது, நீர் இருக்காது. அப்ப உலகம் அழியும் என்பதற்கான ஆதாரம் இதுதான். இப்ப சூழலை பத்தி நாங்க கவனிக்க வேண்டும். சமூக தலைப்புகள், சமூகத்தில் இருக்கிற சீர்குலைவுகள் இன்று முழு உலகத்தையும் அழித்துக் கொண்டிருக்கிறது. இக்கனாமிக், பொருளியல் நிலைமை, இலங்கையில் ஏற்பட்ட இக்கனாமிக் கிரைசிஸ் எவ்வளவு பெரிய சிக்கலான நிலைமை. அடுத்தது அரசியல், ஆக கூடுதலாக கதைக்கப்பட வேண்டியது இலங்கையோட பேசு பொருள் என்ன? இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் எது முக்கியமானது? இன்றைக்கு கதைச்சு திருத்தப்பட வேண்டியது எது? அரசியல். ஆகவே அரசியல் வேர்கள் பற்றிய சித்தாந்தங்கள் எங்களுக்கு தெளிவாக இருக்கும். இவை மிகவும் சிக்கலான தலைப்புகள். சூழல், சமூகம், பொருளாதாரம், அரசியல் வேர்கள் போன்றவை மிக சிக்கலான தலைப்புகளாக இருக்கின்றன. இவற்றை வரையறுப்பதும் இவற்றுக்கு இந்த ஏற்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு காண்பது இலகுவான சொல்றாங்க. உதாரணமாக ஏழ்மையை ஒழிக்கிறதுக்கு திடீர்னு போடலாம் சொல்லுங்க. ஏழ்மையை ஒழிக்கிறதுக்கு ஒரு சின்ன ப்ரோக்ராம் வரவேற்புக்கு உங்களால ஏதாவது ப்ரொஜெக்ட் செய்யுமா உலகத்தை? சொல்லுங்க. கதைக்கெல்லாம் போயிட்டா, கதாக்கள் தெரியும். முபிஹா, ஜனேஸ்வரி, உஸ்ரா, நஷனா, பாத்திமா,
சங்கிகா சொல்லுங்க. கேசிகா கேசிகா கேசிகாவா கேசிகா கேக்குதா? நான் கதைக்கிறது கேக்குது சார். நான் கதைக்கிறேன் கேக்குதுன்னு சொல்லுங்க. இப்ப நான் கதையா நான் எடுப்பேன், நான் கதைக்கிறது கேக்குது. ஆகவே இன்றைக்கு பாருங்க, உங்களால உணவு நுகர்வு போலத்தை மாத்தேலுமா? ஃபாஸ்ட் ஃபுட் இன்றைக்கு இப்போ ரோட் தெரு வழி பாருங்க, அந்த பன் இந்த பன் ஷவர்மா ஹாட் பன், இது மற்றது பேர்கர், அந்த பேர்கர் இந்த பேர்கர், சப்மெரைன், மற்றது ஷிப், நேவல் ஷிப், எல்லா மெரைனும் இருக்குது. சப்மெரைன் இருக்கிற நீர்மூழ்கி கப்பல் இப்போ எங்க வந்து சேர்ந்து ஹோட்டல் வழியே வந்துச்சு. நீர்மூழ்கி கப்பல் கடலுக்கு கீழாலாம் போகணும் அடியில் என்ன. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லாம் ஹோட்டல் வழியே ஓடி தெரியுது சப்மெரைன். என்ன எங்களோட ஃபுட் கன்சம்ஷன் பெட்டனை பாருங்க. அடுத்தது உலக சனத்தொகை பெருக்கும். சனத்தொகை எப்படி பெருகிட்டு போகுதா குறைஞ்சிட்டு போகுதா? சனத்தோட நிலைமை எவ்வாறு இருக்கிறது? மிக அதிகப்படியா அதிகரித்து கொண்டது. இன்றைக்கு அபரிமிதமான அதிகரிப்பு. மற்றது மனிதருடைய சுவாதாரத்தை பாதுகாக்கிறது, மானிடருடைய சுவாதாரத்தை ப்ரொடெக்டிங் ஹியூமன் ஹெல்த். நான் சொன்ன அவ்வளவு விடயங்களும் எல்லாமே நாம இப்ப கதைச்ச டிஸ்கஸ் பண்ணின எல்லாமே எங்களுக்கு ஒரு பெரிய சவாலான விடயமாக இருக்கிறது. ஒரு சவாலை ஏற்படுத்துகின்ற விடயங்களை தான் நாங்கள் பேசியிருக்கிறோம். இதுக்கு மேலதிகமாக எங்களோட பூமியை நாங்கள் நிலங்களை நாங்கள் வாழுகின்ற நிலங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. நாங்கள் குடிக்கின்ற நீர், நாங்கள் சுவாசிக்கின்ற காத்து, நாங்கள் பயன்படுத்துகின்ற வளங்கள், அதே போன்று நாங்கள் எதிர்கொள்ளுகின்ற மிக பாரிய சவால்கள், தற்போது நாங்கள் எதிர்கொள்கின்ற பாரிய சவால்கள், இவையெல்லாம் பற்றிய ஒரு ஃபோக்கஸ் எங்கள்கிட்ட இருக்க வேண்டும். நாம பிறகு கதைக்கிறோம்னு சொன்னோம் கிளைமேட் சேஞ்ச். கிளைமேட் சேஞ்சால ஏற்படுற விளைவுகள் கொஞ்ச நெஞ்சம் அல்ல. இது ஒரு சாதாரண விடயமும் அல்ல. உலகத்தை அழிக்கின்ற அளவு, உலகத்தை நிரந்தரமாக அழிக்கின்ற நிலைமை கூட இந்த நிலைமைகள் இருக்கிறது. கிளைமேட் சேஞ்ச், கிளைமேட் சேஞ்சுங்கிறது பயோடைவர்சிட்டி லாஸுக்கு முக்கியமான காரணம். அப்புறம் கதைப்போம். ஆகவே இவ்வாறான விடயங்களை நீங்க கருத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாங்க பார்க்க போற மற்ற விடயம்தான், நாங்க இதுக்கு என்ன செய்யலாம் சொல்லுங்க. இப்ப நான் அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் உள்ள பிரச்சனைகளை கதைச்சிருக்கிறோம். எவ்வளவோ பிரச்சனைகளை இப்ப எதிர்நோக்கம். கிளைமேட் சேஞ்சை பத்தி கதைக்கிறோம், உலகத்தில் இருக்கிற உயிர் பால்வாமை அழிகிறத பத்தி கதைக்கிறோம், இயற்கை வளங்கள் அபரிதமான அகழ்வு பயன்படுத்துகை பற்றி கதைச்சிருக்கிறோம், சூழல்ல இருக்கிற பல வளங்கள் சூறையாடப்படுவதை பற்றி கதைச்சிருக்கிறோம். இப்படி பல கோணங்களை நாங்கள் கதைச்சிருக்கோம். இப்ப சொல்லுங்க, இந்த நாங்க என்ன செய்ய வேணும்? இதுக்கு தீர்வா நிலைபெறான அல்லது பேண்தகு நிலையான குறிக்கோள்களும் திட்ட வரைவும் எங்களால் உருவாக்கப்பட வேண்டும். நாங்க சொன்னோம், இலங்கையில நீங்க உங்களோட அனுபவத்தை சொல்லுவோம். ஏதாவது நாங்க சஸ்டைனபிளா ஏதாவது பிளான் பண்ணிருக்கிறோமா? இலங்கையில கவர்மெண்ட் அப்படி பிளான் பண்ண இடங்கள் உங்கள்ட்ட
இருக்குதா? அதாவது நிலைபெறான அபிவிருத்தி திட்டம் வந்து இலங்கையில் ஏதாவது மேற்கொள்ளப்பட்டிருக்குதா? கதைக்கூடிய ஆக்களும் சொல்லுங்க, ஏழு அனுபவம் இருந்தா. அப்படி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சொல்லுங்க. இலங்கையில் ஏதாவது ஒரு நிலைபெறான அபிவிருத்திக்கான இலக்குகள் அல்லது குறிக்கோள்கள் திட்டங்கள் ஏதாவது இருக்கிறதா? சார் பாதைகள் அமைக்கிறது, ஹைவே அதெல்லாம் நிறைவேறானது. சஸ்டைனபிள் இல்லையே. ஆ இதை காட்டாளிச்சு தானே. இப்ப நாங்க எங்கேயாவது இப்ப என்னன்னா டோட்டலா யோசிங்க. இப்ப ஹைவே அமைக்கிறவங்களுக்கு உண்மையான லாபம் என்னண்டா இந்த பெட்ரோல் எமிஷன், கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் நல்லதான். பட் இப்ப நாங்க இலங்கையில எத்தனை ஹைவே இருக்குது? ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் சதர்ன் ஹைவேயும், அங்கால கடவத்தை அந்த சைட்ல இருந்து அங்கால கட்டுநாயக ஹைவே, மீரிகாம ஹைவே, அப்படி வெரி லிமிட்டட் ஏரியாவில் மட்டும்தானே ஹைவே இருக்குது. அப்ப நாங்க அந்த நெட்வொர்க்கை ஹைவேயா மாத்தி அதுல பாதகம் இல்லாதவாறு ஒழுங்கமைச்சா எங்களோட காலம் விரயம் நிப்பாட்டப்படும். எங்களோட ஃபியல் கன்சம்ஷன், நாங்க இப்போ பெட்ரோல் அடிச்சுக்கிட்டு டிராஃபிக்கில் அம்புட்டு போறோம், அதால் ஏற்படுற விரயம், ஹியூமன் ரிசோர்ஸ் விரயம் எவ்வளவு காலம்? 10 hours to travel 350 kilometers. ஜஃப்னா 600 எங்கட இங்க இருந்து கல்முனை நிந்தவூர்ல இருந்து ஒரு 600 கிலோமீட்டர்ஸ், ஒரு 14 அவருக்கு மேல ஓடுவோம். வாழ்க்கை பொறுத்து. ஆகவே நாங்க எப்பயும் ஒரு திட்ட வரைவை பத்தி யோசிக்கணும். தேசிய மட்டத்துல வரையப்படுகின்ற திட்ட வரைவுகள் யாவும் முன்னுரிமை அடிப்படையில் அறிமுகப்படுத்த வேண்டும். நான் ஒரு சின்ன விஷயம் ஒன்று சொல்றேன். இதோட ஒரு உண்மையாக இந்த அபிவிருத்தி திட்டங்களை இலங்கை செட்டப்புக்கு ஏற்ப முன்னேற்றத்துக்காக செய்த இடம் எது? எந்த நிறுவனம் எதை செய்யுது? அதாவது அந்த பிரதேசத்தில் அபிவிருத்தியை மையமாக கொண்டு வேலையின நிறுவனம் எது வேலை செய்யுது? எந்த நிறுவனம் மையம்? லோக்கல் கவர்மெண்ட், பிரதேச சபைகள், நகர சபைகள், மாநகர சபைகள், இதுகள்தான் அந்த பிரதேசத்தில் அபிவிருத்தியை மையமாக கொண்டு வேலை செய்கிறது. அதுக்குத்தான் நிதி ஒதுக்கீடு மேற்கொள்ளப்படுகிறது. அப்ப நாம அப்படியான நிலையில நாங்க ஒரு திட்டங்களை வகுக்கிற போது, இப்ப நான் சொன்னேன் உங்களுக்கு 2008ஆம் ஆண்டு அளவில் இந்தியாவுக்கு போயிட்டு வந்து ஒவ்வொரு பிரதேச சபைகளையும் பிரதேச செயலாங்களையும் இணைத்து ஒர்க் ஷாப் நடத்தினோம். ஒரு சுனாமியின் பின்னர் ஏற்பட்ட தாக்கங்கள் பற்றி நான் டாபிக் எடுத்து மிஸ்டர் ஸ்ரீதரன் சொல்லி போட்டு அவர் எடுத்த டாபிக் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் குட் கவர்னன்ஸ், நல்லாட்சி. குட் கவர்னன்ஸ் ஒரு பிரதேசத்தை அபிவிருத்தி செய்கின்ற போது ஒரு திட்ட வரைவு இருக்கவன் லோக்கல் கவர்மெண்ட். அந்த திட்ட வரைவு நீண்ட கால போக்குல 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் என்று அடையக்கூடியவாறு அந்த திட்டங்கள் வரையப்பட வேண்டும். அந்த திட்டங்கள்ல நீங்க ப்ரையாரிட்டி லிஸ்ட், முன்னுரிமை அடிப்படையில பட்டியலை தயாரிச்சு காசு வார நேரம் மக்களுக்கு எது மிக முக்கியமானது, எதை முன்னுரிமைப்படுத்தி செய்ய வேண்டும், எதை பிற்படுத்தலாம் என்ற விடயங்களை அவங்க கருத்தில் கொள்ளணும். விளங்கிட்டாங்களுக்கு. ஆகவே எங்கட கொள்கைகள் திட்டங்கள் எல்லாமே எப்படி இருக்கணும்? ஒரு நாட்டுக்கு பலன் உள்ள வகையில ஒரு நிலைபெறான அபிவிருத்தி ஏற்படுத்துவதற்கான விஷயங்களை தான் நாங்க எல்லா துறைகள்லையும் இப்ப நாங்க கதைக்கிற போது அந்த திட்டம் இலங்கையில் இருக்கின்ற முழுமையான நிலையில இது செய்யப்பட வேண்டும் சொல்லி சொல்றாங்க. அடுத்தது ஒருங்கிணைக்கப்பட்டதாக அரசாங்கம் சமூகம் ஒருங்கிணைக்கப்பட்டதாக தான் இந்த திட்டங்கள் இருக்க வேண்டும் சொல்லி சொல்றான். எல்லாருக்கு இடையிலையும் ஒரு சிறப்பான ஒரு ஒத்துழைப்பும் ஒருமைப்பாடும் இருக்க வேண்டும், இண்டிவிஜுவலாக இல்லாம. அதுல நாங்க கணக்க விஷயம் இப்ப எஜுகேஷனை நாங்க உண்மையிலேயே வாழ்க்கையில ஒரு கல்வியை முன்னுரிமைப்படுத்தாம எந்த விதத்திலையும் என்ன செய்ய இயலாது. நாங்க
வாழ்றதுல அர்த்தம் இல்லை. கல்வியை முன்னுரிமைப்படுத்த வேண்டும். ஏனென்றா த பெஸ்ட் பிளேஸ் டு கிவ் அவேர்னஸ், மக்களுக்கு மிக சிறந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற ஒரு இடம் தானே இது பாடசாலை. அவை பாடசாலையில நாங்கள் கல்வியை வழங்கினாதான் அதனூடாக நாங்க என்ன செய்யலாம், ஏதாவது ஒன்றை அச்சீவ் பண்ணலாம். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அறவே கல்வி கற்காத, கல்வி மட்டம் இல்லாத ஒரு மக்கள் உள்ள ஒரு நாட்டுல நாங்க அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கவும் முடியாது, நாங்க சொல்றது விளங்கவும் மாட்டோம். அப்ப இது ஒரு பாரிய பிரச்சனை. ரைட், இப்ப நாங்க முக்கியமான ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ண போறோம். என்னன்னு சொன்னால், இப்ப நீங்க இதுக்கு தீர்வு என்ன சொல்றீங்க சொல்லுங்க. இப்ப நாங்க கணக்கு இஷ்யூகள் காய்ச்சிருக்கிறோம். நசானா சொல்லுங்க, இப்ப நாங்க என்ன தீர்வு ஆராய்ச்சிருக்கிறீங்க? இப்ப நஷானா ஒரு நிறைய பேர் லீவ் ஆகிட்டீங்க, ஓகே சொல்லுங்க, என்ன தீர்வு எடுக்கலாம்? இதுக்கு மெயினான தீர்வு என்ன சொல்லுங்க, என்ன தீர்வு? நாங்க இப்ப சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பத்தி கதைக்கிறதுக்கு முதல் நான் உலகளாவிய பிரச்சனைகளை கூட கதைச்சிருக்கிறோம். அப்ப நாங்க இப்ப மெயின் தீர்வு என்ன? இருக்கிற கலை திட்டம் இருக்குதானே, அந்த கலை திட்டம் இந்த நிலை பேர்ந்தகு அபிவிருத்தி அல்லது நிலை பேறான அபிவிருத்தியை பற்றி கூறக்கூடியவாறு, அதனை வெளிப்படுத்தக்கூடியவாறு எங்களுடைய கலை திட்டம் மீள ஒழுங்குபடுத்தப்படணுங்கிறதான் இப்ப உள்ள இந்த கல்வி கான்செப்ட். இப்ப நீங்க சொல்லுங்க, எங்களோட பாடத்திட்டத்தில் இது உட்படுத்தப்பட்டிருக்கிறதா இல்லையா? 1 தொடக்கம் 13 வரையும் இருக்கிற பாடத்திட்டத்துல பாடசாலை கல்வியில இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறதா இல்லையா? ஏதாவது குறிப்பிடப்பட்டிருக்குதா சொல்லுங்க. எங்களோட பாட புத்தகங்கள்ல ஏதாவது பாடங்களை உட்படுத்தி இருக்கிறாங்களா? கேஷிகா தெரிஞ்சாக, கௌசல்யா சொல்லுங்க. குறிப்பு இருக்கு சார். என்னன்னு சொல்லுங்க, உதாரணம் சொல்லுங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சம்பந்தமாக ஏதாவது பாடத்துல உட்படுத்தி இருக்கிறாங்களா? நிறைய விடயங்கள் இருக்கு. பிரைமரியில சுற்றாடல் பாடங்கள்ல குறிப்பிட்டிருப்பாங்க. வெரி குட், ரைட். என்வாயன்மெண்டல் ரிலேட்டட் ஸ்டடி, ERA, என்வாயன்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ். செகண்டரியில புவியியல் பாடம், நிறைய விஷயங்களை சொல்லிருக்கிறாங்க. அதுல நிறையவே இந்த தாவரங்கள் பத்தி, தாவர பல்வகைமை, உயிர் பல்வகைமை சயின்ஸ்ல என்ன இருக்கு சார்? பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு தானே சயின்ஸ். வேற என்ன பாடம்? பிடிஎஸ்ல வெரி குட். ஹிஸ்டரியில இல்லையா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்? வரலாறுல இலங்கையில விவசாயத்துறையில வெற்றி கண்ட மன்னர்கள், பராக்கிரமா ஒவ்வொரு மன்னர் அவர் ஆற்றிய பணி, அவருடைய எப்படி சஸ்டைனபிளாக தந்த ஆட்சிக்குட்பட்ட பிரதேசத்தை வச்சுக்கொண்டு மக்களை மிகவும் மகிழ்வுடன் வச்சு கொள்றதுக்காக எப்படி அந்த பிரதேசத்தை அவர் ஒரு சஸ்டைனபிளா வச்சு கொண்டார் என்ற வரலாறுகள் ஹிஸ்டரி புக்கில் இலங்கையினுடைய வரலாறு சம்பந்தமாக படிக்கிற நேரம் 6 தொடக்கம் 11 வரை உள்ள விடயங்கள்ல கூட விஷயங்கள் வரலாறு தொடர்பாக கற்றுக்கொள்ளக்கூடியது. அது என்ன செய்யுது, எங்களுக்கு அந்த முன்னோர்கள் எப்படி சஸ்டைனாக வாழ்ந்தாங்கிறதுக்கான ஒரு கருத்தை அப்படி ஒன்று இல்லையா? அவங்களுக்கு ஹிஸ்டரி படிச்சிருக்கிறீங்க அது எல்லாரும், அப்படித்தானே? அப்ப ஆனால் அது போதுமா? அடுத்த கேள்வி. எங்களுக்கு இப்ப இருக்கிற கலைத்திட்டம் இலங்கையை பொறுத்த வரையில நாங்க கலைத்திட்டத்தை ரீஓரியன்டேஷன் மீள திசைப்படுத்த வேண்டுமா, அல்லது இருக்கிற கலைத்திட்டத்தில் வச்சே சஸ்டைனபிலிட்டியை செய்யலாம்?
கேள்விக்கு விடைய சொன்னா சரி. மீள ஒழுங்குபடுத்த முடியுமா அல்லது தேவையில்லையா? சொல்லுங்க. மீள என்ன செய்யப்பட வேண்டும்? கட்டாயமாக முடியும். ஒழுங்குபடுத்தப்படும். அது மாத்திரமல்லாமல் மாணவர்களுக்கு கட்டாயமான, அதாவது பேண்டகு அபிவிருத்தி தொடர்பாக ஒரு சிலபஸ் பாடத்திட்டத்தையும் சஸ்டைனபிலிட்டி பேண்டகு தன்மையையும் உட்படுத்தி கட்டாயமாக கலை திட்டத்தில் உட்படுத்தப்பட மஸ்ட். நாங்க 2ஆம் உலகப் போர் நடந்த விளைவுகள் அன்றைக்கு நாங்க படிக்கிறோமா இல்லையா? 2ஆம் உலக யுத்தத்தில விளைவுகள் என்னங்கிறது அன்றைக்கு நாங்க அதனால ஏற்பட்ட உலகளாவிய பாதிப்பை பற்றி நாங்க படிச்சிருக்கிறோமா இல்லையா? என்ன இன்றைக்கு பேண்டகு அபிவிருத்தி நிலைபெறான அபிவிருத்திக்கு தடையாயிருக்கின்ற முக்கிய காரணி என்னன்னு சொல்லுங்க. என்ன? யுத்தம். என்ன? பொருளாதாரமும் வருமா? விளங்கல. பொருளாதாரமும் வருமா? இல்ல, பொருளாதாரம் தடைதான். பட் உலக நாடுகள்ல உலகளாவிய ரீதியில பெருந்தோயான பணத்தை சில நாடுகள் எதுக்கு செலவழிக்குது? யுத்தத்துக்காக. எத்தனையோ யுத்தங்கள் நடைபெற்றது கடந்த காலங்கள்ல, நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, நடக்கும். இந்த யுத்தத்தால எங்களுக்கு ஆக்கம் ஏற்பட்டிருக்கிறதா? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பேண்டகு அபிவிருத்தி ஏற்பட்டிருக்கிறதா? அழிவு ஏற்பட்டிருக்கிறது, அங்க பேண்டகு அபிவிருத்தி ஏற்படவில்லை. ஆகவே இதனால யுத்தத்தை தவிர்க்கிறதுக்கு உலகம் இன்றைக்கு பயணத்தை ஆரம்பிக்கவும். ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியமாக அமைங்கிறத எங்களால கற்பனை பண்ண முடியாது. ஆகவே இன்றைக்கு நாங்க அடுத்த இஷ்யூ தான் எங்களுக்கு இருக்கிற சுகாதார பிரச்சனைகள். அப்ப நாங்க ஒன்று யுத்தத்தை பற்றி நோட் பண்ணிக்கொள்ளுங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ். ஒரு பிரச்சனை எங்களுக்கு இன்றைக்கு சஸ்டைனபிளை பத்தி கதைக்கிறதுல இருக்கிற விஷயம். எனவே இது கலை திட்டத்தில் உட்படுத்தப்படணும். யுத்த விவகாரம். 2வது சுகாதார ரீதியான எங்களுக்கு இருக்கிற ஆபத்துக்கள். இதன் காரணமாக தண்ணீர், இப்பதான் கதைச்சோம், குடிநீர் பிரச்சனை, முற்று முழுதாக மாசுபட்ட நீர். இப்ப எங்களுக்கு நீர் பாரிய தொற்று நோய்கள் திடீரென்று ஏற்படுகின்ற அது ஹெல்த்ல ஏற்படுற இஷ்யூகளை பத்தி நாங்க கதைக்கிற நேரம் நீங்க சொன்ன மாதிரி பாரிய தொற்று நோய் ஏற்படுகிறது. வெவ்வேறு நோய்கள் அது உலகளாவிய பரவுது. அது ஒரு பிரச்சனை இருக்க. இப்ப நாங்க எங்கட டாபிக்ல எங்கட கலை திட்டத்துல பாடத்திட்டத்துல நாங்க நீரை எப்படி இழக்க போன்றோம்? இன்னும் மிக அண்மையாக வருகின்ற வருடங்கள்ல பின்னுக்கு ஒரு சிலிண்டரை போட்டு போகிறோம். என்ன சிலிண்டர்? என்ன சிலிண்டர் சொல்லுங்க. என்ன என்ன சொல்லுங்க. சரி, சொன்னது சரி. என்ன? ஆக்சிஜன் சிலிண்டர். அவ்வளவு காலம் இல்லை. 2 சிலிண்டர் இருக்கணும் முதுகுல. ஒன்று ஃபில் பண்ணப்பட்டு யூஸ் பண்ணப்பட்டு கொண்டு அது முடிய உடனே மற்ற சிலிண்டரை கொண்டு போய் கொடுத்து அதை ரீஃபில் பண்ணி இதுக்குள்ள போட்டு கொண்டு போக வேண்டிய காலம் வெகு தூரத்தில் இல்லை. அது ஒரு பக்கம் இருக்கு. இன்றைக்கு மாசடைந்த கண்டமினேட்டட் வாட்டர். இப்ப நாங்க நீரை பெற்றுக்கொள்வது ஒரு மனித உரிமையாக கருதப்படுது. ஏன்? இப்ப நீர் எங்களுக்கு கிடைக்காம கொடுக்காம விடுபாட்டா என்னது?
என்ன பிரச்சனை? அப்ப நாங்க ஒரு ஒரு அடிப்படை உரிமையாக நீரை பெற்றுக்கொள்றதுக்கான ஒரு விடயம் இன்றைக்கு ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமையாக கருதப்படுது. அடிப்படை உரிமை என்பது ஒரு முக்கியமான மனித உரிமை, மனித உரிமை என்பது எங்களுடைய ஒரு அடிப்படையான விடயம். எனவே இதனூடாகத்தான் நாங்கள் ஒரு நிலை பேறான அல்லது பேர்ந்த சமூகத்தை கட்டியெழுப்பலாம். அப்ப முதலாவது விஷயம் யுத்தம், இரண்டாவது நாங்க நீர் பிரச்சனையை எதிர்கொள்ள போறோம் எதிர்காலத்துல. எனவே அதை பத்தி கூட கரிக்குலத்துல சொல்லணும். இதான் கருத்து. நாங்க இலங்கட கலை திட்டத்துல யுத்தத்தின விளைவுகளை பத்தி கேட்கோம். அதனால எவ்வளவு யோசிச்சு பாருங்க, 30 வருட கால யுத்தம் நாட்டுல நடைபெற்று கடைசியில் எவ்வளவு பேரிழப்புகள் ஏற்பட்டது. அதுக்கு எல்லோரும் வகை கூற வேண்டும். இந்த நாட்டில் உள்ள ஆட்சியாளர்கள் தொடக்கம் பொதுமக்கள் தொடக்கம் சகலரும் இதுக்கு வகை கூற வேண்டும். என்றால் நாங்கள் 30 வருடத்தை சிம்பிளாக இழந்து விட்டோம். 30 வருடத்தை மிக எளிமையாக இழந்து விட்டோம் என்ற விஷயத்தை நீங்க அறிஞ்சு கொள்ள வேண்டும். அப்ப அது ஒரு பெரிய தடையாக சவாலாக இருக்கிறது. அடுத்த விஷயம்தான் நம்ம முதலாவது யுத்தம், இரண்டாவது நீர் சுகாதார அடிப்படையில் நோக்குற நேரம், மூன்றாவது சர்வதேச வர்த்தகம். இதை பத்தி என்ன யோசிக்கிறீங்க? என்ன மாதிரி கொஞ்சம் கதைக்கணும். சர்வதேச வர்த்தகத்தை பத்தி என்ன யோசிக்கிறீங்க சொல்லுங்க. இப்ப ஜப்பான்ல வெஹிக்கிள் உற்பத்தி செய்யப்படுகிறதா இல்லையா? ஜப்பான் நாட்டில் வெஹிக்கிள் உற்பத்தி செய்யப்படுகிறதா? நான் கேட்கிற கேள்வி விளங்குதா? ஆமா சார். அப்ப ஜப்பான்ல உற்பத்தி செய்யறதுக்கா எல்லா மூலப்பொருளும் ஜப்பான்ல இருக்குதா இல்லையா? ஒரு வெஹிக்கிளை உற்பத்தி செய்வதற்கு தேவையான அனைத்தும் இருக்கு ஜப்பான் சார். நாட்டில் இருக்குதா? இருக்குதா இல்லையா? இருக்கு சார். இல்ல. ஏன்னா இந்தியாவிலிருந்து சில பொருட்களை ஜப்பான் தெரிவிக்கிறது. கார் உற்பத்தி வேற வேற நாட்டுல இருந்து. நீங்க ஒரு ஜப்பான் கார் ஒன்றை காட்டி பார்த்தா முழுக்க ஜப்பான் பார்ட்ஸ் இல்லை. சில இதுகள் வேற வேற நாட்டுல இருந்து செய்து எடுப்பிக்கிறாங்க. ஸோ அப்ப நீங்க ஒன்றை வழங்கணுமே இன்டர்நேஷனல் சர்வதேச வர்த்தகம். இன்றைக்கு துணியை பொறுத்த வரையில இலங்கையில கார்மெண்ட் ஃபேக்டரி இருந்தாலும் நாங்க துணி உற்பத்தி செய்யறோம். இதுதான் இந்த சப்ஜெக்ட். அப்ப கார்மெண்ட் ஃபேக்டரியில துணியை கொண்டாந்து நாங்க தச்சு அனுப்பி அந்நிய செலாவணியை பெற்றுக்கொள்கிறோமே தவிர நாங்க என்ன செய்யறோம்? நாங்க உற்பத்தி செய்யறோமா? ஃபைபர்ஸ் ஷர்ட் தயாரிக்கிறதுக்கு நூல்கள் நாங்க உற்பத்தி செய்யறோமா? இல்ல, கிடையாது. அப்ப நாங்க சர்வதேச வர்த்தகத்தை பத்தி கதைக்கக்குள்ள முக்கியமாக கார்பன் அடிச்சுவடு பற்றி கதைக்க வேண்டும். ஏன் நீங்க தயாரிக்க போற ஷர்ட், உற்பத்தி செய்ய ஷர்ட் என்ன மாதிரியா நிறைய சஸ்டைனபிளுக்கு எதிரான வளங்களை அது பயன்படுத்துவது. பேண்டகத்துக்கு எதிரான வளங்களை என்னண்டா சரி. இப்ப நீங்க வேணா கணக்க வேணா நீங்க வீட்டுல ஒரு பருப்பு கறி ஆகும். இதுக்கான உணவு மயில கால்குலேட் பண்ணுவோம். சயின்ஸ் ஆக்கள் இருக்கிறீங்க. யாரு சயின்ஸ் படிக்கிறா? யாரு? நஷானா சயின்ஸ் தானே. நீங்க சயின்ஸ் மறந்து நஷானா சொல்லுங்க. இப்ப நாங்க ஒரு பருப்பு கறி ஆகுறதுக்கு எங்களுக்கு கோஸ்ட் குறையா கூடயா? வீட்டை சீப் எது அப்படின்னா வாங்குறத விடவா இல்லாட்டி அப்படி அதோட சமைக்கிறதுல உங்களுக்கு ஒரு மீன் கறி இறைச்சி கறி சமைக்கிறத விட பருப்பு கறி ஆகுறது சீப் தானே? ஓ சார். ஆனா இப்ப எங்களுக்கு சீப் இல்ல. அது உண்மையா. நீங்க காசு ரீதியா சீப்பா இருந்தாலும் மைசூர் பருப்பு எங்க இருந்து வருது? இந்தியாவினுடைய மைசூர்ல இருந்து வருது மைசூர் பருப்பு.
தேங்காய் எங்க இருந்து வருகிறது? இப்ப இதுல உள்ள ஒரு ஆளு எங்க நாங்க இப்ப கல்முனை, அம்பாறை மாவட்டத்தில் இருக்கிறோம். கல்முனை எங்க இருந்து எங்களுக்கு தேங்காய்? குருநாகல்ல இருந்து வருகிறது. மிளகாய் சொல்லுவோம் அனுராதபுரத்திலிருந்து வருகிறது. இப்ப இவ்வளவையும் பெற்றுத்தானே இந்த கடையில கொண்டாந்து நாங்க எடுத்து வாங்கி வீட்டை சமைக்கின்றோம். இப்ப கொஞ்சம் ஒரு கணப்பொழுது யோசிங்க. இப்ப கப்பல்ல வாரத்துக்கு எத்தனை உணவு மைல்? மைசூர் பருப்பு வாரத்துக்கு உணவு மைல் எவ்வளவு? மைசூர்ல இருந்து 3000 கிலோமீட்டர் எடுத்துக்கொண்டாலும் அல்லது 2000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர்ல இருந்து எங்களுக்கு உணவு பருப்பு வருகிறது. தேங்காய் கல்முனைக்கு வாரண்டா குருநாகல்ல இருந்து ஒரு 300 கிலோமீட்டர் வச்சு கொண்டு அங்க இருந்து வருது. அன்றாடம் ஒரு 450 கிலோமீட்டர். அப்ப யோசிச்சு பாருங்க, உங்களோட வீட்டை உங்களுக்கு தெரியும். நான் சமைக்கிறேன்னு மட்டும்தான். நீங்க சமைக்கிறதால எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு நீங்க நுகர்ந்து உங்களுக்கு சமையலுக்கு பொருள் வருகிறது, எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு வளிமண்டலத்தில் விட்டுட்டு வருகிறது, எவ்வளவு எமிஷன் நடக்குது, எவ்வளவு புகைகள் வேறு துகள்கள் வெளியேற்றப்படுகிறது. இதெல்லாம் சிந்திக்கப்பாதான விஷயங்கள், தடுக்கவும் முடியாது. ஸோ சஸ்டைனபிளுக்கு தடையா இருக்கின்ற விடயங்கள். அதுல இந்த விடயங்களை நாங்க கருதுற போது ஒரு அளவுக்கு எனும் மாணவர்களுக்கு நாங்க ஒரு எண்ணக்கருவையும் அறிவையும் பேண்டக அபிவிருத்தி ரீதியாக சிந்திப்பதற்கான வழிமுறையை நீங்க என்ன செய்து கொள்ள வேண்டும்? சிந்தித்துக் கொள்ள வேண்டும். அதுல உங்களோட கவனம் செலுத்தப்பட வேண்டும். நாங்க எங்கட இப்ப இதெல்லாம் ஏன் நாம கதைக்கணும்னு சொல்லுங்க. பாடசாலையில நாங்க என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய கலை திட்டத்தை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும்? எதன் அடிப்படையில் மாற்றிக்கொள்ள வேண்டும்? இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அடிப்படையில். இப்ப எங்கட கலை திட்டம் ஒரு அளவுக்கு ஏனும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பற்றி கதைச்சாலும் முழுமையான அறிவையும் முழுமையான மனப்பாங்கையும் முழுமையான ஆற்றல்களையும் அறிவாற்றலையும் உலகியக்க ஆற்றலையும் இந்த சூழலை பாதுகாக்கிற ஒரு பேண்டக அபிவிருத்தி ஏற்படுத்துறங்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய கல்வி முறை கலை திட்டம் நாங்க ஆக்கி வச்சிருக்கிறோமா? இதுதான் என்னுடைய கேள்வி. நாங்க தயாரிச்சிருக்கிற கலை திட்டம் எங்களோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் உரியதா இல்லையா? சொல்லுங்க. எங்களோட கலை திட்டம் 100% சக்சஸ் ஆன கலை திட்டமா? நாட்டு அபிவிருத்திக்கு ஏற்றதா? சொல்லுங்க. இல்லை சார். இல்ல, அதுதான் எங்களோட பிரச்சனை. எனவே இப்ப நாங்க உலகளாவிய ரீதியில இலங்கையில மாத்திரமல்ல, உலகளாவிய ரீதியில எங்களோட கலை திட்ட மாற்றம், அந்த கலை திட்டத்துல முக்கிய ஒரு பகுதியா எது இடம்பெற? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பேண்டக அபிவிருத்தி சார்ந்த விடயங்கள் எப்படி இருக்கணும்? நிறைய இதுக்குள்ள உட்படுத்தப்படணும். முழங்கிட்டா விளங்க இல்லையா? முழங்கிட்டா. எனவே நாங்க தேசிய மட்டத்திலேனும் சரி அல்லது மாவட்ட மட்டத்திலேனும் சரி நாங்க என்ன செய்வோம்? எங்களோட திட்டங்கள் இந்த சஸ்டைனபிள் பேண்டக அபிவிருத்தியை ஏற்படுத்தக்கூடியவாறு தான் ஒரு நாடு திட்டமிடணும். அப்ப அதுக்கு ஒரே ஒரு வழி, பாடசாலை மட்டத்துல நாங்க இந்த கலை திட்டத்தை உருவாக்குறோம். எனக்கு ஒரு அண்மையை தாங்க
ரைட், ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணு, இதை போட்டு வா. ரைட், அப்ப நாங்க எங்களோட கலை திட்டம் எப்படி ஆக்கப்படணும்? எப்படி ஆக்கப்படணும் கலை திட்டம்? எதன் அடிப்படையில கலை திட்டம் மாற்றப்பட வேண்டும்? சஸ்டைனபிள் ஆக. அப்ப நாங்க அதுல என்னண்டா, இப்ப நீங்க இந்த கலைத்திட்ட ஆக்கம் சம்பந்தமா உங்களுக்கு அனுபவம் இலங்கையில இருக்கிறது தெரியாது. இப்ப இலங்கையில கலைத்திட்ட ஆக்கத்துக்கு பொதுவாக சில சேஞ்ச கோஆர்டினேட் பண்ற நிறுவனம் எது? என்ஐல உள்ள பிரச்சனை என்னன்னா, ஒரு டீம், ஒரு 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 பொறுப்பான டிஜி அல்லது ஏடிஜி, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜெனரல் நினைவாங்கன்னா அப்படி ஒரு வெளிநாட்டு பயணம் போவாங்க. அங்க போய் அங்க என்ன நடக்குதுன்றதை பார்த்துட்டு வந்து அதுல இப்படி 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 செய்த நல்ல ஒரு கற்பனையில வந்து ஒற்று வளங்கள் இலங்கையில் இருக்கிற பாடசாலை, இலங்கையில் இருக்கிற சூழமைவு ஒன்றை பாராம என்ன செய்வாங்க, திடீர்னு கொண்டு வந்து அப்படியோ ஒரு கொட்டி என்னத்தை உருவாக்கி விட்டுருவாங்க. ஒரு சிலபஸை கொண்டு போய் தயாரிச்சு கலைத்திட்ட மாற்றம் சொல்லி விட்டுருவாங்க. பிறகு அது போகக்குள்ள ஒரு 3 வருஷம் போகக்குள்ள அது ஃபெயிலியர். எனவே எந்த ஒரு பகுப்பாய்வும் இல்லாம தான் இது மேற்கொள்ளப்படுகிறது. ஆகவே நாங்க இப்ப இந்த இந்த கலைத்திட்ட மாற்றத்தை கருதுற போது நீங்க கட்டாயமாக சில விஷயங்கள் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் சொல்றாங்க. சரிதானே? அதுல வந்து கல்வி சார்ந்த சமூகம் வந்து இனங்காண வேணும். அறிவு, மற்றது பிரச்சனைகள், எழுவினாக்கள் என்ன, எதிர்கால நோக்குகள் என்ன, என்ன திறன்கள் எங்கள்கிட்ட இருக்கிறது, என்ன பெருமானங்கள் இருக்கிறது என்ற விஷயங்களை மையப்படுத்தினால் எங்களுடைய இந்த அபிவிருத்தியை நிலை பேறான அபிவிருத்தி மேற்கொள்ளப்படும். அது மாத்திரம் அல்ல, முக்கியமான ஒரு விடயம்தான் இதுல இந்த 3 பகுதிகளை பத்தி காய்ச்சிருக்கிறோம். இப்ப சொல்லுங்க, நாங்க எந்த ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பத்தி கதைக்கலையும் உலகளாவிய ரீதியில அல்லது நாங்க உலகளாவிய ரீதியில கதைச்சாலும் சரிதான், பிரதேச ரீதியாக கதைச்சாலும் சரிதான், ஒரு நாடு என்று கதைச்சாலும் 3 முக்கிய விடயங்கள் கருத்தில் கொள்ளப்படணும். ஒன்று என்ன? சூழல். மற்றது என்ன? என்வாயன்மெண்ட். மற்றது சமூகம். மற்றது என்ன? பொருளாதாரம், இக்கனமி. அப்ப 3 விஷயம் என்னென்ன? சூழல், சமூகம், பொருளாதாரம். சமூகம், மூன்றையும் ஒருங்கிணைத்து தான் கலைத்திட்டம் ஆக்கப்பட வேண்டும். இந்த 3 விடயங்களையும் மையப்படுத்தி தான் என்ன செய்ய வேண்டும்? கலைத்திட்டம் ஆக்கப்படணும். எனவே ஒரு கல்வி சமூகம் கட்டாயமாக அதற்கு தேவை ஒன்று இருக்கிறது. ஒரு தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு இப்ப இருக்கிற, இப்ப நாங்க இலங்கையில திடீர்னு சஸ்டைனபிலிட்டியை பத்தி கதைக்கிளி, இப்ப இலங்கையில வந்து பேண்டகு அபிவிருத்தியை பத்தி கதைக்கிளி, முக்கியமா எதை பத்தி நாங்க யோசிக்கணும்? என்னத்தை பத்தி யோசிக்கணும்? இப்ப இருக்கிற பேண்டகு அபிவிருத்திக்கான எழுவினாக்கள் என்ன, இப்ப நாங்க எதிர்நோக்குற சவால்கள் என்ன, யோசிக்கணுமா இல்லையா? அதை பத்தி யோசிக்கணுமா இல்லையா? இப்ப இலங்கை ஒரு சில சவாலை சொல்லுங்க. இலங்கையில பயோடைவர்சிட்டி அழிஞ்சிட்டு போகுதா இல்லையா? இலங்கையில உயிர் பல்வாமே அழியுதா இல்லையா? இலங்கையில காடுகள் அழிக்கப்படுதா இல்லையா? இலங்கையில விவசாய ரசாயன பொருட்கள பாவனை அபரிமிதமாக மேற்கொள்ளப்படுதா இல்லையா? தேவையற்ற முறையில மேற்கொள்ளப்படுதா இல்லையா? இலங்கையில காலநிலை மாற்றத்துக்கான நடவடிக்கைகள் நாங்க பங்களிப்பு செய்யணுமா இல்லையா? காலநிலையை மாற்றி நாசகாரி செயல்களை மேற்கொள்றோமா இல்லையா? அதுக்கான வகையில இலங்கையில சமத்துவம் சம்பந்தமாக நாங்க எதுவும்
சிந்திச்சிருக்கிறோமா? இலங்கையில் இருக்கிற வறுமை சம்பந்தமாக ஏதாவது விடயங்கள் யோசிக்கிறோமா? எனவே நாங்க பேண்ட அபிவிருத்தியை பத்தி கதைக்கில எதை அட்ரஸ் பண்ணணும், என்னென்ன விடயங்கள் சொல்லப்பட்ட உயிர் பல்வகைமை, காலநிலை மாற்றம், சமத்துவம், வறுமை போன்ற விடயங்களை கலைத்திட்டத்தில் உட்படுத்தி ஒரு உணர்வு பூர்வமான வகையில ஒரு சமுதாயத்தை கட்டி எழுப்புறதுக்கு எங்களுடைய கலைத்திட்டம், எங்களுடைய கல்வி முறைமை மீள திசைப்படுத்தப்பட வேண்டும்ங்கிறதுதான் இப்ப உள்ள முக்கியமான விஷயம். எனவே கட்டாயமாக நாங்க இப்ப இருக்கிற எங்கட பிரதேச ரீதியாக நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஏரியாவிலையும் இருக்கிற சூழல் வேறுபட்ட கடல் சூழல் இருக்கிறது, காட்டு சூழல், புல்நில சூழல், இப்படி விவசாய சூழல் இருக்கிறது, கைத்தொழில் சூழல் சில இடங்களில் இருக்கிறது. எனவே இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நாங்கள் என்ன செய்யணும், எங்களுடைய உள்ளூர் சூழல், உள்ளூரில் இருக்கிற சமூகம், பொருளாதார சூழமைவு போன்றவற்றை நாங்க எங்கட நாட்டுக்கு பொருத்தமாக பாதிப்பில்லாதவாறு எப்படி செய்யறோங்கிறத நாங்க சிந்திக்க வேண்டும். அதனூடாக தான் நாங்கள் என்ன செய்யலாம், ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்கலாம். இப்ப நாங்க ஒரு சின்ன ப்ரொஜெக்ட் ஒன்றை பத்தி கதைப்போம். இப்ப நீங்க ஒரு சொசைட்டிங்கிற விஷயம், நாங்க 3 விஷயங்களை பத்தி சொல்றோம். இந்த 3 விஷயங்கள்ல நீங்க பாருங்க, இதுல இப்ப நாங்க ஒரு கலைத்திட்ட ப்ரொஜெக்ட் ஒன்றை செய்ததா இருந்தால் இன்னிக்கிற மாதிரியான ஒரு சாட்டை போட்டுக்கொள்றோம். அறிவு, நாங்க என்ன கலைத்திட்டத்துல என்ன அறிவை உட்படுத்தி இருக்கிறோம், என்னத்தை நாங்க சேர்த்து கொள்ள போறோம் சமூக ரீதியான விஷயங்கள்ல. இப்ப இருக்கிற உள்ளூர் எழுவினாக்கள் என்ன, அது இந்த யூனிட்ல இருக்கிறா இல்லையா, எதை நான் இதுல சேர்த்து கொள்ள வேண்டும், என்ன திறன்கள் எங்க இடத்துல இருக்கிறது, அது தொடர்பான விஷயம் கலைத்திட்டத்தில் உட்படுத்தப்பட்டிருக்கிறதா, புதிதா என்னத்தை சேர்க்க போறது, எதிர்கால நோக்குகள் எவ்வாறு இருக்கிறது, இப்படி சில கேள்விகளை நீங்க கேட்டு அந்த புதிய விடயத்தை உட்படுத்துறதுக்கு நீங்க என்ன செய்யணும், சில விஷயங்களை செய்யணும். இப்ப வருவோம், நாங்க கல்வி மூலம் ஏற்படுத்தப்படுகின்ற மாற்றங்கள் என்ன சொல்லுங்க. இப்ப கல்வியில என்ன மாற்றத்தை நோக்குறோம் நாங்க? ஒன்று, முதலாவது ஒரு கற்றல் பேர்ல நீங்க என்ன எழுதுவீங்க, கற்றல் பேரு பிரதானமா 3 விடயங்கள் உட்படுத்தப்படணும். ஒன்று என்ன, அறிவு, சொல்லுங்களேன், திறன், மனப்பாங்கு. அறிவு, திறன், மனப்பாங்கு. அந்த வகையில முதலாக நாங்க எங்கள்கிட்ட அறிவு தொகுதி என்ன, மக்களுக்கு என்ன அடிப்படை இயற்கை விஞ்ஞானம் பற்றிய விஷயங்கள் தெரியணும், சமூக விஞ்ஞானம் பற்றி என்ன விடயங்கள் தெரிய வேண்டும், மனிதத்துவம் பற்றி நாங்க என்ன விடயங்களை விலகிக் கொள்ள வேண்டும் என்கிற அறிவு எங்களுக்கு இருக்கணும். இயற்கை சூழல் பற்றி எங்களுக்கு இலங்கையில பூரண அறிவு இருக்கிறா சொல்லுங்க மக்களுக்கு. நாங்க இயற்கை சூழலை எல்லாரும் விளங்கியிருக்காங்களா? இலங்கையில் இருக்கிற 2 கோடிக்கு மேற்பட்ட மக்களும் இயற்கை சூழலை பற்றிய ஏதாவது விளக்கம் இருக்கிற அவங்களுக்கு? சொல்லுங்களேன். எல்லாருக்கும் இல்ல சார், மிச்ச குறைவு. ஏண்டா இப்ப நாங்க ஒரு பொதுவா எங்கட கல்வி முறைமையில நீங்களோட மனச்சாட்சியை வச்சு கலையுங்க. நீங்க படிச்ச படிப்புல சோதனையை மையப்படுத்திய ஒரு கல்வி முறைமை இருந்ததா, அல்லது சூழலை பற்றி? உண்மையா சொல்றேன்னா, டிகிரி முடிக்கும் வரையில எங்களுக்கு சூழலை பத்தி ஒரு கன்சர்ன் உண்டு. எனக்கு இருக்கல. நான் எனக்கு அந்த பயோடைவர்சிட்டி இந்த பாடம் எல்லாம் ஒரு தனிப்பாடமா நாங்க படிச்சு எடுக்கிற நேரம் தான் விளங்கிச்சு எவ்வளவு பெருமானம் ஒரு உயிர் பல்வகைமைக்கு இருக்கிறதுங்கிறத ஆழமா படிச்சு
சூழல் சம்பந்தமான இஷ்யூகள் பிரச்சனைகளை படிச்சதுக்கு பிறகு தான் விளங்கிச்சு நாங்கள் எவ்வளவு மோசமாக நடந்து கொள்கிறோம். அப்ப நாங்க இதை எங்க பிளவிட்டுக்கிறோம் சொல்லுங்க. தரம் 1 தொடக்கம் தரம் 13 வரையும் எங்கட எக்ஸாம் அந்த எங்கட கல்வி முறைமை எதை திசைப்படுத்தியதா இருக்கிறது? பரீட்சையை திசைப்படுத்த ஏற்றுக்கொள்ளுங்களா? ஓ சார். பரீட்சை மையமான கல்வி முறையில நாங்க இருக்கிறோம். ஸோ எங்கட அறிவு பூர்வமான விடயங்கள் எப்பயும் தத்துவங்கள் நிலை பேண்டகு அபிவிருத்தியை மையமாக கொண்ட அறிவுகள் இருக்கும்னா அட்லீஸ்ட் அதை நாங்க பிராக்டிஸ் பண்ணப்போம். அதோட அந்த அந்த தத்துவங்களை நாங்க எப்படி நடைமுறைப்படுத்தலாம், அதுல உள்ள விளிமியங்கள் பெருமானங்கள் என்ன பெருமானங்கள் அதில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறது, அதோட இந்த நடைமுறைப்படுத்தல நாங்க எதிர்கொள்ற விடயங்கள் சவால்கள் என்ன என்ன விடயங்களை பத்தி நாங்க சவால்களாக இருக்கிறோம் போன்ற விடயங்களை எல்லாம் நாங்க என்ன செய்யணும், கட்டாயமாக கருத்தில் கொள்ளணும். அப்ப நாங்க கட்டாயமாக இப்ப நாங்க ஒரு ஒரு துறையை இப்ப பெருமானம் விளிமையம் அளிச்சோன்னா அதுல இப்ப பல பிரிவுகள் இருக்கிறது, விடயங்களை நடைமுறைப்படும். அந்த பிரிவுகளை பற்றிய கருத்துல கொள்வது முக்கியமானது. என்னென்ன கிளைகள் என்னென்ன பிரான்சஸ் அதில் இருக்கிறது. அப்ப அறிவு ரீதியா பார்க்கணும். ஸ்கில் என்ன ஆற்றலை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், நிலை பேண்டகு அபிவிருத்தியை பற்றி கதைக்குள்ள என்ன ஆற்றல் இருக்க வேண்டும். நடைமுறை ரீதியான ஆற்றல்கள் எங்களுக்கு இருக்க வேண்டும். என்னத்துக்கு? முதலாவது எங்கள்கிட்ட இருக்கிற திறன்தான் பள்ளிக்கூடத்தை விட்டு போட்டு போய் நாங்கள் என்ன செய்யணும், ஏதாவது உலகளாவிய ரீதியில பங்களிப்பு செய்யக்கூடிய, உலகத்தை நாங்க அடையக்கூடிய, உலகத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய ஏதாவது விடயங்களை நாங்கள் பள்ளிக்கூடத்தை விட்டு போய் படிக்கிறோமா? அப்படியான ப்ரோக்ராம்கள் எதுவும் இருக்கா? உணர்வுபூர்வமான இதை தொடர்றதுக்கு எங்களோட வாழ்நாள் முழுக்க நாங்கள் கற்றுக்கொள்றதுக்காக வாழ்க்கை கல்வியை தொடர்றதுக்கு ஏதாவது ப்ரோக்ராம் இருக்குதா? கல்வி மீன் இலங்கையில நாங்க பங்களிப்பு செய்யக்கூடிய கல்வி, சர்டிபிகேட் குவிக்கும் கல்வி அல்ல, அது எங்கள்கிட்ட இல்லை. அடுத்தது நாங்க செய்த தொழில். ரெண்டாவது விஷயம், நாங்க பாடசாலை கல்வியிலேயோ பல்கலைக்கழக கல்வியிலேயோ அல்லது வேறு நிறுவன கல்வியிலேயோ பெற்றுக்கொண்ட விடயத்துல நாங்க கொஞ்சம் மனச்சாட்சியை வச்சு கதைங்க. பேண்டகு அபிவிருத்திய மையமா கொண்ட ஒரு வாழ்வாதார விடயங்கள் எங்கிற வாழ்க்கையில் இருக்கிறா? வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்ற நடவடிக்கைகள்ல பேண்டகு அபிவிருத்தியை மையப்படுத்தி இருக்கிறா? சொல்லேனுமா இருக்காவது? அப்படி அப்படி எங்க யோசிக்கிறோமா? நாங்க எங்களோட பிசினஸை யோசிக்கக்குள்ள நாம சூழலுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது, எந்த விதத்திலையும் ஒரு பேண்டகு நிலையில் இது மேற்கொள்ளப்படணும் என்று யோசிக்கிறார்கள். இலங்கையில் இருக்கிறார்களா? இலங்கையை வச்சு கதப்பமே இருக்குதா? இருக்குதா இல்லையா? இருக்கிறாங்களா இலங்கையில? பேண்டகு அபிவிருத்தி ஏற்படுத்தக்கூடிய கிரௌட் ஒன்று இருக்கிறதா இல்லையா? இல்ல சார், குறைவு. குறைவு, மிச்சம் குறைவு. அடுத்தது வாழ்க்கையில நாங்க பேண்டகு நிலையை பேணிக்கொண்டு அதுக்கு பொருத்தமான வாழ்க்கையை ஒழுங்கு அமைச்சு கொள்றதுக்கு பழக வேண்டும். அப்ப அதுக்கு நாங்க என்ன செய்ய வேண்டும்? தொடர்பாடலை மேற்கொள்ளவும். எங்களோட கலை திட்டம் தொடர்பாடலை மேற்கொள்ளவும். என்ன அடிப்படையில்? மிக வினைத்திறனான தொடர்பாடலிட வேண்டும். எப்படி? வாய்மொழி மூலமாக நாங்க மக்களுக்கு ஒரு தொடர்பாடலை மேற்கொள்ளணும். இது சம்பந்தமாக எழுத்து மூலமாக சுவரொட்டிகள் பத்திரிகைகள் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடியவாறு எங்களை கலை திட்டம் இருக்க வேண்டும். அடுத்தது நாங்க திங்கிங் ஸ்கில், முறைமைகளை பற்றி, இயற்கை விஞ்ஞானம் சமூக விஞ்ஞான முறைமைகளை பற்றி சிந்திக்கிற ஆற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும். நாங்கள் அது கிடையாது. எங்கள்ட்ட அப்படியான உணர்வுகள் மிச்சம் குறைவு. நாம உலக நாடுகள் எல்லாத்திலையும் எல்லாம் இருக்கின்ற நாங்கள் விவாதிக்க வரவில்லை. பட் அன்பார்ச்சுனேட்லி
இப்ப இலங்கையில வந்து அது குறைவாக இருக்கிறது. அதனால நாங்க சபை பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த விடயத்தை நீங்க கருத்துல கொள்ள வேண்டும். சரிதானே? அடுத்தது நீங்க நேரம் உங்களுக்கு இந்த நேரத்தை அடிப்படையாக கொண்டு சிந்திக்கிற ஆற்றலை வளர்த்துக்கும். நேரம் அதாவது தூர நோக்குல சிந்திக்கிற நேரம் என்பது எதிர்கால நோக்குல நீங்க சிந்திக்கிற ஒரு அடிப்படையில யோசிக்க வேண்டும். காலத்தை அடிப்படையாகும். நாங்க எவ்வளவு காலம் இருக்கிறது, எதிர்காலத்துல எவ்வளவு ஒர்க் பண்ணணும், என்ன செய்யணும்ங்கிற திட்ட வரைவு உங்கள்ட்ட இருக்க வேண்டும். அடுத்தது கிரிட்டிக்கல் திங்கிங். நாங்க எங்கிட்ட அறவே இல்லை. இப்ப சிந்தனையில என்னென்ன வகை சிந்தனை இருக்கிறது? விமர்சன சிந்தனைன்னா என்ன? கிரிட்டிக்கல் திங்கிங். தர்க்க சிந்தனைன்னா என்ன? லொஜிக்கல் திங்கிங். தர்க்க சிந்தனை, விமர்சன சிந்தனை. பகுப்பாய்வு சிந்தனை என்ன? அனாலிட்டிக்கல் திங்கிங். கொண்ட பகுப்பாய்வு செய்து சிந்திக்கின்ற தன்மை. அடுத்தது நாங்க பல்மாட்டத்திலான எதிர்கால நோக்குகளை வினை கொள்ளவும். இன்னொருவரை பத்தி சிந்திக்கிறார்கள். அதாவது நாங்க எங்களை மட்டும் பத்தி யோசிக்காம, சுயநலமா யோசிக்காம, எங்கட நாங்க சுயம் என்று யோசிக்காம மற்றவர்களை இந்த பார்வையில இதை எப்படி பார்ப்பாங்க? இது எங்கள்கிட்ட அறவே இல்லாத இன்னும் ஒரு சைட் தான். இப்ப நாங்க இப்ப ரோட்ல நிக்கிறக்குள்ள சரி நாங்க ஒரு பாதையால போறோம். இப்ப நடு ரோட்ல பைக் கொண்ட வச்சு இன்னொரு ஆடை காய்ச்சி கொண்டு இருக்கிறோம். இப்ப இன்னொரு நபர் வாரார். வந்து அவர் ஏன் நடு ரோட்ல நிக்கிறீங்க இப்படி நின்றா நாங்க போறோம் இல்லையான்னு கேட்டா என்ன செய்வான்னு சொல்லுவோம். அவரை பதில் என்ன இருக்கு? ஒருவர் வருகிறார், இன்னொருவர் பைக்கில் நின்று நடுவில் பாதையை பிளாக் பண்ணி காய்ச்சி கொண்டு இருக்கிறார். இவர் இப்படி நின்றா நாங்க போறோம் இல்லையா என்று கொஞ்சம் சத்தமா கேட்டா அந்த நிக்கிறவற்ற பதில் என்னவா இருக்கு? வேற இடம் இல்லையான்னு நீங்க உங்களோட வேலையை பார்த்துட்டு போங்க. நிக்க 7 மணி போங்க, இல்லாட்டி சைட்டால போங்க, இல்லாட்டி வேற ரோடு. இப்ப இதே நேரம் நீங்க இதை எப்படி சிந்திக்கணும்? நான் வீதியால் வருகின்ற போது இன்னொருவர் நின்றால், அவடத்தில் நின்று கொண்டிருந்தால் எனக்கு எவ்வளவு இடையூறாக இருக்கும் விஷயத்தை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? யோசிக்க வேண்டும். விளங்கிட்டா? அப்ப அந்த இதாவது இதை சொல்றது எப்பயும் தன்னை அதுக்குள்ள போட்டு பார்க்கணும். இதுக்கு இன்னொரு வாயில சொல்ல போனா அது இப்படி ஒன்று. சிம்பத்தி அண்ட் எம்பத்தி என்று 2 சப்ஜெக்ட் இருக்கு. சிம்பத்தி என்ன? வாட் இஸ் சிம்பத்தி அண்ட் வாட் இஸ் எம்பத்தி? ரெண்டுக்கு மேல பெரிய ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. சிம்பத்தி என்ன சொல்லுங்க தமிழ் கருத்து? இல்ல பரிவு வேறு, அனுதாபம். ஒரு மரணம் இடம் பெற்றால் அவரை பார்த்து அனுதாபப்படுற, ஐயோ இது நடந்து விட்டது. ஒருவருக்கு ஆபத்து வந்து விட்டால் ஐயோ பட பாவம் அப்பா அவனுக்கு இது நடந்து விட்டது என்று பரிதாபப்படுறது தான் நாங்க அனுதாபப்படுறது தான் சிம்பத்தி. எம்பத்தி என்றால் என்ன? எம்பத்தி என்றால் என்ன சொல்லுங்க. எம்பத்தின்னா தன்னை போட்டு பார்க்கறது, பச்சாதாபம். எனக்கு நடந்தால், எனக்கு இப்படி ஒரு ஆபத்து ஏற்பட்டால் இந்த உன்னுணர்வோட ஐயோ ஒரு வலிக்கிற மாதிரி ஒரு உணர்வு. அடிப்பட்டா கையில எவ்வளவு வலியா இருக்கும்னு நீங்க அந்த வலியை கொஞ்சம் ஃபீல் பண்ற மாதிரி இருக்கிறது தான் எம்பத்தின்னு சொல்றது. உங்களுக்கு நடந்தால் அனுதாபம்ங்கிறது இன்னொரு ஆளுக்கு நடந்த விஷயம் மீது உங்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு 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 மனஸ்தாபம், ஐயோ இப்படி நடந்து விட்டு இருக்கிறது. பச்சாதாபம் அல்லது எம்பத்திங்கிறது தனக்கு நடந்தா எப்படி இருக்குன்னு தனக்குள்ளாக்கி ஃபீல் பண்ற. அதுதானே அவங்க சொல்றாங்க. அந்த நிலையில சிந்திக்கிறதுக்கு நீங்க பிள்ளைகளை பழக்க வேண்டும். அடுத்தது விளிமியங்களை பகுப்பாய்வு செய்கிற ஆற்றல். ஒவ்வொரு விடயங்களில் ஒவ்வொரு இடங்களில் இடம்பெறுகின்ற வித்தியாசமான நிலைகளில் உள்ள விளிமியங்களை, பெருமானங்களை பகுப்பாய்வு செய்கின்ற ஆற்றல் வளர்க்கப்பட வேண்டும். அடுத்தது எங்கள்கிட்ட இருக்கிற விழிப்புணர்வை பயன்படுத்தி
அறிவை வளர்த்து அந்த அறிவினூடாக செயற்பாட்டுக்கு செல்ல வேண்டும். அப்ப நாங்க அந்த ஆற்றலை வளர்த்துக் கொள்ளணும். எங்கள்கிட்ட அந்த கொள்ளளவு இருக்க வேண்டும். எங்கள்கிட்ட இருக்கிற விழிப்புணர்வு, அதிலிருந்து நாங்க அறிவை நோக்கி பயணித்து அந்த அறிவிலிருந்து என்ன செய்யணும், நடைமுறை செயற்பாட்டு வீரராக மாற வேண்டும் சொல்றாங்க. அடுத்ததுதான் நாங்க கூட்டுறவு வேலை மற்றாக்களோட கூட்டுறவாக இணைந்து வேலையிற ஆற்றலை வளர்த்துக் கொள்ளணும்னு சொல்றாங்க. கூட்டுறவாக இணைந்து வேலை செய்த ஆற்றலை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது சூழல் தொடர்பாக ரசனை உணர்வு ஒன்று சொல்லலாம், அல்லது ஒரு ஈஸ்தட்டிக் சென்ஸ் என்றால் என்னது? ஈஸ்தட்டிக்ங்கிறது அழகியல் உணர்வுன்னு சொல்லுவாங்க. நீங்க சூழல் தொடர்பான மற்றது கலை தொடர்பான கலைகள் சூழல் தொடர்பான ஒரு அழகியல் உணர்வை வளர்த்து கொள்ளணும்னு சொல்றாங்க. அப்படி உணர்வு இருக்குதா உங்கள்ட்ட? இருக்கிறார்களுக்கு இருக்குதா? என்ன இருக்குதா இல்லையா? கொஞ்சம் இருக்கிறதான நீங்க இதை படிக்க வந்திருக்கிறீங்க. இல்லாட்டி எஜுகேஷனை தெரிவு செய்ய மாட்டேன். ஏதோ ஒரு வாயில டீச்சர் ஆகணும்னு யோசிக்கிற ஆக்கள், மீடிய தெரிவு செய்கிற ஆக்களுக்கு நான் நினைக்கிறேன் நீங்க சொன்னதை நான் ஏற்றுக்கொள்றேன்னா, எங்களுக்கு ஏதோ ஒரு வாயில ஒரு சின்ன உணர்வு ஒன்று இருக்கிறதால நாங்கள் இந்த கல்வி புலத்துக்குள்ள போறதுக்கு நீங்க முனைவதாகவும் அல்லது இருக்கிற ஆக்கள் டீச்சராக இருக்கிற ஆக்கள் அது விருப்பம். நீங்க வேற தொழிலும் செய்ய போகலாம் தானே, உங்களுக்கு அப்படி ஒரு ஒரு நோக்கம் ஒன்று இருக்கல தானே. என்ன உங்களோட மூளை ஓட்டத்துல நீங்க இப்படி ஒரு சாராட்டு இருக்கிறாங்க, நிர்பந்திக்கப்பட்டு போனார்கள், அது வேற ஸ்டோரி டீச்சராக. பட் ஆனா மோஸ்ட்லி நீங்க விரும்பி போனாங்களும் இருக்கிறீங்கன்னு. அப்படி இல்லாட்டி விருப்பம் இல்லாம போய் நுழைஞ்சி அதிக விருப்பமாகி கொண்டதாகவும் இதை கருதலாம். அப்படி இல்லையா? எனக்கு நடந்தது அதான். எனக்கு ஒரு உண்மையா நான் அந்த ரிசர்ச் அசிஸ்டன்டா ஒர்க் பண்ணக்குள்ள நான் அங்க கற்றல் கல்வித்தல் செயல்முறையில் ஈடுபட்டேன். ட்ரெயின் பண்றது யூனிவர்சிட்டி அண்டர் கிராஜுவேட்ஸ், வெட்டினரி மெடிசின், மற்றது இவங்க பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஆக்கள் வரக்குள்ள நான் கொஞ்சம் அந்த ஃபீல்டுகளில் வந்து ட்ரெயின் பண்ணினேன். அப்போ எனக்கு கொஞ்சம் விருப்பமாக இருந்தது இது. அப்போ நான் ஏதோ ஒரு காலேஜ் ஆஃப் எஜுகேஷனாக வரணும்ன்ற ஒரு டார்கெட்டில் நான் முதல் கிராஜுவேட் டீச்சிங் வந்து பிறகு ட்ரைனிங் காலேஜ், டீச்சர்ஸ் ட்ரைனிங் காலேஜில் ஒரு இணைப்பு விரிவாளர் 5.5 வருஷம் இருந்துட்டு பிறகு ஃபாரின் போய் திருப்பி ஃபாரின்ல இருந்துட்டு ஒரு 2 இயர்ஸ் கொஞ்சம் குறை இருந்து திருப்பி மீண்டும் மட்டக்களப்பு தாளங்குடா தேசிய கல்லூரிக்கு வந்து பிறகு பாட்டாளஜன கல்லூரி நீண்ட கால பயணமாக இருக்கிறது. என்னன்னா இப்போ எங்களுக்கு அது ஒரு விருப்பம். என்ன இப்போ அந்த உணர்வு ஒன்று ரீதியாக இருக்கிறது. எங்களுக்கு விருப்பம் என்ன விருப்பம்? இந்த தொழில் விருப்பம். விளங்கிட்டாப்ப ரைட். அப்போ இன்றைக்கு படித்த சமரியை சொல்லுங்க, முடிச்சு கொள்ளும் ஒரு ஆக்களுக்கு. நீங்க நீ கொஞ்சம் ஆக்கள் சவுத்தமாக இருக்கிறீங்க. நான் தமிழ் ஆக்கம் செஞ்சதை கதைச்சா இங்கிலீஷ் இருபத்தாலு ரூபாய் உங்களுக்கு பார்க்குறதுக்கு தலையடிக்க தெரியாது. நான் அதை உடனே அடுத்த வகுப்புல நாங்கள் தமிழ் நோட்ஸோட தான் படிக்கிறேன். சொல்லுங்க ஆப்போம், அடுத்த வகுப்புல தொடர்வோம். சொல்லுங்க இப்போ என்ன மாதிரி என்ன படித்தோம் இன்றைக்கு? சமரி ஒரு ஆள் சொல்லுங்க, முடிப்போம். சொல்லுங்க என்னென்ன படித்தோம் இன்றைக்கு? சாராம்சத்தை சொன்னா முடிக்கிறான். சொல்லுங்க. சொல்லாட்டி இருக்கிறான் எல்லாரும். நீங்க லீவ் ஆகிட்டு போறான். நஷானா சொல்லுங்க, சமரியை முடிப்போம். ஸ்ரீ ரம்யா சொல்லுங்க. ஷாமலி இருக்கிறீங்க. ஸ்ரீ ரம்யா கதையை விட்டுட்டான். இனி கதைக்கலன்னு முடிவெடுத்துட்டீங்களா ரம்யா? அப்போ சொல்லுங்களேன் சமரியை. கதைக்கிறாக்கள் தான் ஸ்ரீ ரம்யா ஆக்கள், ஷானா கதைக்கிறது. மற்ற ஆக்கள் இன்னும் இருக்கிறாங்க கதைக்கிறார்கள். எல்லாரும் மௌனிகளாக மாறிவிட்டீர்கள். சொல்லுங்க குயிக்கா என்ன படிச்சோம்? என்ன படிச்சாம்?
சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பாதிப்புகளும் அதை எவ்வாறு தீர்த்து கொள்வது. அதாவது எங்களுக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் போக்குகள், உலகளாவிய போக்குகள் எப்படி இருக்குது, அது இப்ப எப்படி நாங்க அதுக்கு என்னென்ன விடயங்களை கையாள வேணும், என்னென்ன கருத்து கொள்ள வேணும், அதுல உலகத்துல தாக்கம் செலுத்துற காரணிகள் பார்த்தோம். ஒன்று என்ன, யுத்தத்தை பற்றி பார்த்தோம். மற்ற என்ன, நீர் பிரச்சனை, அது ஒரு பிரச்சனையாக பார்த்தோம். வேற பார்த்தோம் சூழல், காடழித்தல், தொடர்பான பிரச்சனைகள் 3 விடயங்கள் பார்த்தோம். ஒன்று என்ன, சமூகம், சமூகம், சூழல், பொருளாதாரம். இதுதான் நாங்க கருத்து கொள்ளப்பட பார்த்தோம். கடைசியா பார்த்த இப்ப படிச்சுட்டு போற விஷயம் என்னண்டா, என்ன பார்க்கிறோம், அதாவது கலைத்திட்டம். என்ன கலைத்திட்டத்தை கலைத்திட்டத்துல எப்படி உள்ளது, எப்படி வடிவமைக்கிறேன். அப்ப இது இப்ப உங்களுக்கு இப்ப உங்களால முடியுமான விஷயமா அது? இது எங்கட பிரச்சனையா? இல்ல, அரசாங்கம் இதை நாங்க முழுமையாக பொறுப்பு. மாற்றி அமைக்க என்ன, அரசாங்கம் தானே பொறுப்பு, நாங்க பொறுப்பு இல்லையே. ரைட். அப்ப அதை அரசாங்கம் சரியாக வழிபடுத்த வேணுங்கிறார் எங்கட கருத்து. ஆகவே நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல நாங்க பார்ப்போம். இதுல நான் எப்ப அடுத்த வகுப்பு? நாளைக்கு இல்ல, 25ஆம் தேதியா? கொஞ்சம் டைம் டேபிள் அனுப்பிடலாம். உங்களுக்கு நாளைக்கு இருக்குது இது மல்டி கல்ச்சரலிசம், உங்களுக்கு 25ஆம் தேதி இருக்குது, சரியா? ஓகே சார். 25ம் 26ம் இருக்குது எங்களோட பாடம், 29 இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு பாடம் விடுபட்டு அதையும் போடணும். அதையும் நான் குயிக்காக போட்டு முடிச்சுக்குவேன். ஓகே ரைட். அப்போ இதோட நிப்பாட்டுவோமா? ஓகே சார். ஓகே, சந்திப்போம். குட் நைட். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ சார். குட் நைட். வணக்கம்.